சேனல்லையும் மார்க்கெட்டோட டெக்னிக்கல் சார்ந்த விஷயங்களை நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வர்றோம். ஸோ இந்த வீடியோலையும் நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். ஸோ பழைய வீடியோலாம் நீங்கள் பொறுமையாக பாருங்கள். ஸோ அதை பற்றி நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு வீடியோவும் நீங்கள் பேசிக்லேருந்து பார்த்துட்டு வந்தால் தான் கரண்ட்டாக உள்ள வீடியோக்கள் உங்களுக்கு புரியும். இல்லைன்னா இந்த சாப்டர் உங்களுக்கு அந்த கீவேர்ட்ஸ் எல்லாம் நம்ம சொல்லி டிஸ்கஸ் பண்ணும்போது உங்களுக்கு பெரிய அளவில் புரியாது. நீங்கள் சும்மா ஏதோ நார்மல் சேனலை பார்க்குற மாதிரி தான் விஷயங்கள் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, நீங்கள் இந்த சேனலில் எந்த வீடியோவை நீங்கள் முத பார்க்குறவங்களா இருந்தாலும் நீங்கள் போயிட்டு பிளேலிஸ்ட்டில் இருக்கிற வீடியோஸை கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் பொறுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஈஸியாக பார்த்துட்டு வந்தீங்கன்னா ஒரு சார்ட்டை எப்படி அனலைஸ் பண்ணணும், ஒரு சார்ட்டோட ப்ரைஸ் மூமெண்ட்ஸ் அடுத்து என்ன மாதிரி நகர்வுகள் இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு தெளிவாக தெரிஞ்சுக்க முடியும். புரியுதுங்களா? ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம் இருக்குது. எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது டெக்னிக்கல், ஃபண்டமெண்டல், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுறது தான் ட்ரேடிங் சிஸ்டம். அது கிளாரிட்டியாக தெரியணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பயிற்சியில் தான் வரும். சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் அதுக்கப்புறம் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவு பயிற்சியில் தான் வரும். ட்ரேடிங் சிஸ்டம்லாம் நிறைய ட்ரேட் எடுத்து கனெக்ட் பண்ணி முழுசாக கற்றுக்கிட்டு நீங்கள் பண்ணால் மட்டும்தான் அதெல்லாம் நீங்கள் ஓரளவு கொண்டு வர முடியும். புரியுதுங்களா? ஸோ அதனால் அதற்கான முயற்சிகளை நீங்கள் முழுசாக எடுத்து அதை முழுசாக கற்றுக்கிறதுக்கு என்னவோ ஸோ அதுக்கான வழியை நீங்கள் பார்க்கணும். அப்போ தான் இந்த ட்ரேடிங் பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக பணம் சம்பாதிக்க முடியும். இல்லைன்னா நீங்கள் மார்க்கெட்டை பற்றி ஓரளவு பேசிக்காக தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு எங்கே தப்பு நடக்குது, இதுக்கு முன்னாடி எதனால் அவங்க பணம் லாஸ் ஆச்சு, பணக்காரங்க எப்படி பணம் சம்பாதிக்கிறாங்க, அந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள் இங்கே இன்டெப்த்தாக யதார்த்தமாக இருக்கும். ஸோ அதை பற்றி மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். பட் இதை தொழிலாக பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் நிறைய ப்ராசஸ் இருக்குது. இன்னும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 90% விஷயங்கள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டா தான் இதை தொழிலாக நீங்கள் பண்ண முடியும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா பிட்காயினில் இருக்கும். ஸோ எப்போவுமே ஒரு சார்ட் எடுத்து அந்த சார்ட்டை ரீசெட் பண்ணுங்கள். கண்ணுக்கு தெரிஞ்ச லோ எங்கே இருக்கோ அதுக்காக கண்ணுக்கு தெரிஞ்ச ஹை எங்கே இருக்கோ ஸோ அதை கனெக்ட் பண்ணுங்கள். தற்சமயத்துக்கு நம்ம நேற்று இந்த இடத்துல தான் நேற்று மார்க்கெட்டை ஒரு 2 டேஸ்க்கு முன்னாடி நம்ம அப்ரோச் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனால் இந்த இடத்த நம்ம எடுத்தோம். இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அதோட 50% வந்திருக்கு. இப்போ 50% வந்துட்டு கேண்டில் அனாலிசிஸ் பண்ணுங்கள். மார்க்கெட் செட்டில் ஆகிடுச்சா அப்படின்னு பார்க்குறதுக்காக கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி நேற்று பார்த்தீங்கன்னா நேற்றோட சாப்டரில் ட்ரெண்ட் அனாலிசிஸ் பேட்டர்ன் அனாலிசிஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துருக்கோம். அந்த வீடியோ நீங்கள் பார்க்காதவங்க நீங்கள் தயவுசெய்து பேசிக்கில் இருந்து வாங்க. ஸோ அப்போ தான் உங்களுக்கு புரியும். பேசிக் ரொம்ப ரொம்ப அடிப்படை. மொத்தம் அதிக வீடியோலாம் இல்லை, ஒரு 20-22 வீடியோக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நீங்கள் போயிட்டு ஒவ்வொரு வீடியோ ஒரு மணி நேரம் இருக்கும். ஸோ முதலீடு பண்ணுங்கள். முதல்ல நேரத்தை முதலீடு பண்ணுங்கள். ஒரு தொழிலை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல ஸ்கில்லை வளர்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த தொழிலில் பயிற்சி எடுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் ஓரளவு தொழிலை ஆரம்பிச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் நீங்கள் 100% சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை தவிர்த்துட்டு நீங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிச்சுட்டு கற்றுக்கலாம் அப்படின்னா அந்த தொழிலில் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகளும் இல்லை. அந்த மாதிரி தான். அதனால் ஸ்டாக் மார்க்கெட்டும் ஒரு தொழில். அப்போ இதை நீங்கள் தொழிலாக பண்ணணும்னா முதல்ல நீங்கள் முழுசாக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு அப்புறம் ஆரம்பிக்கணுமே ஒழிய நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா முதல்ல ஆரம்பிச்சிடுங்க அப்புறமா கற்றுக்கலான்னு நினைக்கிறீங்க. அது முடியாது. புரியுதுங்களா? கார் ஓட்ட கற்றுக்கணுன்னா கிரவுண்டில் போய் வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டு தான் அப்புறம் ஓட்டணும். நீங்கள் எடுத்த உடனே ஒன்றுமே தெரியாமல் காரை ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஓட்ட கற்றுக்குறேன்னா அது ப்ராக்டிக்கலி பாசிபிள் கிடையாது. சரியா? அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் இதோட 50% வந்திருக்கு. அப்போ இந்த 50% தாண்டி வழக்கம் போல் பாருங்கள் வெளியில் அவுட் சைடு விக்கு வச்சுருக்கு. இப்போ இந்த விக்கு வச்சுருக்கு ஒன்று, அதுக்கப்புறம் இந்த விக்கு வச்சுருக்கு. கடைசி வரைக்கும் இந்த பாடியை தாண்டி பாடி வரவே இல்லை. அப்போ என்ன காட்டுது, இதை தான் மார்க்கெட் செட்டில் ஆகுது அப்படிங்கிறத காட்டுது. பாடி வரவே இல்லை. புரியுதுங்களா? அது மாதிரி பையர் போயிருக்காங்க, திரும்ப செல்லர் கொண்டு வந்திருக்காங்க, பையர் போயிருக்காங்க, செல்லர் கொண்டு வந்திருக்காங்க. ஈக்குவலாக ஃபைட் நடக்குது. பட் என்ன, இதை தாண்டி கீழே விக்கு மட்டும்தான் வைக்குது, பாடி வைக்க முடியலை. அப்போ பாடிங்கிறது மல்டிபிள் கலர்ஸில் வச்சுட்டே இருக்குது, க்ரீனு ரெட்டு க்ரீனு ரெட்டுன்னு. ஸோ அதனால தான் ஈக்குவலாக அங்கே ஃபைட் நடக்குதுன்னு சொல்கிறோம். விக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் கீழே ஃபார்மேஷன் நடந்துகிட்டே இருக்குது. அப்போ கீழே உள்ள விக்கு பையருக்கு சொந்தம். அப்போ பையர் தான் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு காட்டுது. இது எல்லாமே எங்கே நடக்கணும், அந்த பவுண்ட்ரியில் இந்த மாதிரி மார்க்கெட் அதிகபட்சம் செட்டில் ஆகிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அதே மாதிரி இதெல்லாம் பார்த்து ஏன் நீங்கள் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன்னா, பவுண்ட்ரிக்கு பவுண்ட்ரி எல்லா டைமும் மார்க்கெட் ரியாக்ட் ஆகாது. மார்க்கெட் பயங்கரமாக உடச்சி அக்ரெசிவாக போகும். அந்த மாதிரி டைம்லலாம் உங்களோட ட்ரேடு மாட்டுச்சுன்னா ஹெவி லாஸ் ஆகும். அதனால தான் சொல்கிறது, ஒரு மார்க்கெட் முதல்ல நீங்கள் டெக்னிக்கலாக அப்ரோச் பண்ணணும்.
அது லாஸ் ஆச்சு அப்படின்னா அதை ஃபண்டமெண்டலாக டைட் பண்ணணும். டைட்னா அந்த லாஸை சரி பண்ணி கொண்டு வரணும், மெக்கானிசம் பண்ணி. அதுலேயும் லாஸ் ஆகாதா அப்படின்னா கண்டிப்பாக ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் தான் நீங்கள் கொண்டு வர முடியும். அங்கே தான் 90% வேலைகள் இருக்குது, அங்கே வச்சு பண்ணணும். அதுலேயும் லாஸ் ஆகாதான்னா அதுக்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக குறைவு. புரியுதுங்களா? ஸோ அந்த லாஸை ரெக்கவரி பண்ணுறதுக்கும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் தான் வேணும். மறுபடியும் அங்கே லாஸ் ஆகக்கூடாதுன்னு கிடையாது, ஆனால் கூட அதையும் மீறி ஓவரால் ப்ராஃபிட் வர்றதுக்கு ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டு 30 மார்க்கு, அதுக்கப்புறம் நம்மளோட சைக்காலஜி 30 மார்க்குன்னு சொல்லியிருக்கோம். 60 மார்க் விஷயங்கள் அங்கே தான் இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரேடிங் சிஸ்டம், இது எல்லாத்தையும் மொத்தமாக கனெக்ட் பண்ணுறது. இது அப்போ இது மொத்தமாக எல்லாமே தெரிஞ்சால் தானே கனெக்ட் பண்ண முடியும். அப்போ அதுக்கு ஒரு 20 மார்க், 80 மார்க் இங்கே தான் இருக்குது. வெறும் டெக்னிக்கலுங்கிறது 10 மார்க் தான். இப்போ நம்ம போட்ட ஒரு 22 வீடியோக்கள் எல்லாமே இப்போது டெக்னிக்கல் சார்ந்து தான் அதிகமாக இருக்கும். அங்கங்கே கொஞ்சம் சைக்காலஜி இருக்கும், அங்கங்கே கொஞ்சம் லைட்டாக ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கும். ஒரு பேசிக் லெவலில் மட்டும்தான் இருக்கும். அதனால் இதை முழுசாக நீங்கள் கற்றுக்கிட்டா மட்டும்தான் இது தொழிலாக பண்ண முடியும். மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாரிட்டியாக தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இந்த இடத்துல இப்படி இருக்குது, அடுத்து மார்க்கெட்டிங் இங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதா தெரிஞ்சுக்கலாம். ஸோ அந்த இடத்துல நெகட்டிவாக போச்சுன்னா என்ன பண்ணணுங்கிறத நீங்கள் முழுசாக கற்றுக்கிட்டா தான் பண்ண முடியும். அப்போ இந்த 50% பவுண்டரியில் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, ஸோ அந்த இடத்துல செட்டில் ஆகி மறுபடியும் எங்கே போயிருக்கு, மார்க்கெட் வந்து பழையபடி இந்த பேஸை தாண்டி மேலே போயிருக்கு. அப்போ இந்த பேஸுக்கிட்ட வரும்போது என்ன நடந்திருக்கு, ஏற்கனவே பையர் கொண்டு போன துறை இது, செல்லர் கொண்டு வந்தது இது. அதை தாண்டி இப்போ பாருங்கள் கிளியர் கட்டாக அவுட் சைட் கேண்டில் வச்சுருக்கு. இப்போ அவுட் சைட் கேண்டில் வைக்கிறதுனா நம்ம என்ன சொல்லியிருக்கோம், அந்த இடத்துல ஒரு 3 கேண்டில் டைம் கொடுக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். 3 கேண்டில் டைம் கொடுக்கணும். அப்போ அந்த அவுட் சைட் கேண்டில் 3 கேண்டில்னா இந்த பாடியை தாண்டி அடுத்து இது மேலே போகிறதா இருந்தால் என்ன பண்ணணும், பச்சை கலர் பாடி இதை விட ஹையர் பாடியாக போகணும், இதை விட அதிகமாக போகணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே இருக்குல்ல, இதை விட ஜாஸ்தி, இதை விட ஜாஸ்தி, இதை விட ஜாஸ்தி, மார்க்கெட் செட்டில் ஆகலாம், பிரச்சனை இல்லை. இது மேலே போகிறது தான் என்ன பண்ணணும், இதை விட அடுத்து பாடி வைக்கணும், இதை விட பாடி வைக்கணும். இப்படியே இருந்தால் மட்டும்தான் மார்க்கெட் மேலே 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 போகும். இது பாடி வைக்காமல் ஒன்லி விக்கு மட்டுமா மேலே மேலே வச்சுக்கிட்டு இருக்கு. பாடி வந்து பெரிய அளவில் இதை தாண்டி பெருசாக போக முடியல, ஏற்கனவே கொண்டு போனதை விட பையரால் பெரிய அளவில் கொண்டு போக முடியலன்னா மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். அதாவது மார்க்கெட் வந்து பையரோட கண்ட்ரோலில் இருந்து செல்லரோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். இதுதான் அர்த்தம். மார்க்கெட் வந்து பையர் சைடில் வீக்காக மாறிடும், செல்லர் சைடில் ஸ்ட்ராங்காக மாறிடும். அப்போ என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு ட்ராப் பண்ணுறோம். அல்டிமேட்டாக கண்ணுக்கு தெரிஞ்சு எங்கே லோ அதன் ஹை இருக்கோ, ஸோ அந்த ஹைக்கு நான் மார்க் பண்ணுறோம். அப்போ இதோட 50%க்கு மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரியா? அப்போ ஏற்கனவே பாடி வச்ச இடம் இது, இந்த இடம். இப்போ இதை தாண்டி நமக்கு என்ன நடந்திருக்கு, பெரிய அளவில் பாடி போயிருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும், இதை தாண்டி அடுத்து மேலே போனால் எங்கே வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்ன பார்த்துருக்கோம் பழைய வீடியோவில், அப்கிரேட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்கிரேட்னா என்னது, இதோட பெரிய ஃப்ரேம் போகிறது, இல்லைனா இதுக்குள்ளே பெரிய ஹை அண்ட் லோ இருந்துச்சுன்னா ஸோ அதுக்கு ட்ராப் பண்ணுறது. அப்போ இதுக்குள்ளே இருக்கிற அதிகபட்ச ஹை லோக்கு நம்ம வரைஞ்சிட்டோம். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம், இதை விட பெரிய ஃப்ரேம் தான் போய் ஆகணும். அப்போ என்ன அர்த்தம், 1 ஹவரோட பெருசு என்ன, ஒரு ஃப்ரேம் எல்லாம் எப்படி போகணும், எப்படி எப்படி அடுத்தடுத்த ஃப்ரேம் மூவ் பண்ணணும், அதுக்கு என்ன டைம் ஃப்ரேம் ஃபாலோ பண்ணணும், இது மாதிரி விஷயங்கள் எல்லாம் நான் பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ பெரிய டைம் ஃப்ரேம் பார்க்கணும். ஸோ அப்போ இது ரீசெட் பண்ணி வச்சுட்டோம்னா அடுத்து எங்கே இருக்குது, ஏற்கனவே இந்த ஹை அண்ட் லோவில் அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது, இந்த ஏரியாவில் இருக்குது, அதிகபட்ச லோ இந்த ஏரியாவில் இருக்குது. அப்போ அதிகபட்சம் பாடி இந்த இடத்துல இருக்குது, அதிகபட்ச விக்கு இந்த இடத்துல இருக்குது. அப்போ என்ன நடக்கணும், மார்க்கெட்டில் இந்த ஏரியா ஒரு பவுண்ட்ரி, ஏற்கனவே உள்ள பவுண்ட்ரி எங்கே இருக்குது, இங்கே இருக்குது 4 ஹவர். இப்போ இந்த இடத்த இதை தாண்டி இன்னும் மேலே தான் போக போகுது அப்படின்னா இந்த ஏரியாவுக்குள்ளே பாடி வரணும். அப்போ இங்கே இருக்கிற பாடி அடுத்து இங்கே வரணும், அடுத்து இங்கே வரணும். இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் பாடி வச்சதுன்னா மார்க்கெட் வந்து இதை விட பெரிய பேஸ், அடுத்த பெரிய பேஸ் என்ன இருக்குது, டேல பெரிய பேஸ் எங்கே இருக்கோ ஸோ அந்த ஏரியாக்களுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அல்டிமேட்டாக இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி பெரிய ஏரியாவுக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பெரிய ஏரியாவுக்கு அல்டிமேட்டாக போகலனாலும் எடுத்தோடனே ரெஸ்டிங் பாயிண்ட் எங்கே இருக்கும், 50%. அப்போ இந்த 50% வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அதுக்கு இங்கே ஹை ப்ரியாரிட்டி என்னது, மார்க்கெட் வந்து இந்த இடத்துக்கு முதல்ல ஹையாக ப்ரியாரிட்டைஸ் பண்ண வாய்ப்பு இருக்குது. அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே உள்ள அப்கிரேட் பண்ணுறது, டவுன் கிரேட் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம வந்து தெளிவாக பார்த்துருக்கோம். ஸோ அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 1 ஹவரில் மார்க்கெட் வந்து ஒரே ஒரு க்ரீன் கலர் கேண்டில் ஸ்ட்ராங்காக அவுட் சைட் க்ளோஸ், இதை தாண்டி அவுட் சைட் க்ளோஸ் வச்சு இப்போ என்ன நடக்குது, அடுத்த 2 ஹவர்ஸ் வெயிட்டிங் பண்ணணும். அதுக்கப்புறம் இங்கே என்ன நடந்திருக்கு, இப்போ இந்த கேண்டிலோட கரண்ட் மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணோம்னா இன்னும் இந்த கேண்டில் முடிய ஒரு 10 நிமிஷம் இருக்குது, 10-11 நிமிஷம். அப்போ இதோட 50% தாண்டி கீழே க்ளோஸ் வைக்கக்கூடாது. அப்போ என்ன பண்ணணும், இந்த பாடியை தாண்டி இப்போ பாடி வந்துருச்சு, 1 ஹவர்லேயே வந்துருச்சு, 4 ஹவர்லேயே வந்துருச்சு. இந்த பவுண்ட்ரியை தாண்டி ஏற்கனவே பையர் எங்கே தூரம் கொண்டு போனாங்களோ, எங்கேருந்து செல்லர் கீழே தள்ளிட்டு வந்தாங்களோ அதை தாண்டி இப்போ பையர் போனால் மட்டும்தான் பையர் மறுபடியும் கான்ஃபிடென்ட் ஆவாங்க. இல்லாட்டி என்ன ஆகும், பையர் வந்து
கட்டாயம் வீக்காக தான் ஆவாங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ பையர் வீக்கானா என்ன ஆகும்? மார்க்கெட் வந்து செல்லரோட கண்ட்ரோலுக்கு வந்துடும். அப்போ இந்த இடங்கிறது ஒரு முக்கியமான இடம். அப்போ முதல்ல இப்போ இந்த இடத்த ட்ரா பண்ணியாச்சு. இப்போ டவுன் கிரேட் பண்ணி பார்ப்போம். இப்போ போயிட்டு 1 ஹவரில் போய் பார்த்தோம்னா இப்போ நமக்கு என்ன ஆகும்? க்ளீனாக இந்த பவுண்ட்ரிலாம் தெரியுதா? க்ளீனாக தெரியுது. அப்போ இந்த பவுண்ட்ரியில் என்ன நடக்கணும்? மார்க்கெட் இதை தாண்டி பாடி வச்சிருச்சு. இப்போ இதை தாண்டி என்ன பண்ணணும்? பச்சை கலர் பாடி வைக்கணும். இல்லைன்னா என்ன நடக்கும்? ஆட்டோமேட்டிக்காக இந்த ஏரியாவுக்குள்ள கவனிங்க, இந்த ஏரியா இருக்குல்ல, 4 ஹவரோட அந்த பாடி விக் ஏரியாக்குள்ளே இருக்குல்ல, இதுக்குள்ளே விக்கு மட்டுமே வைக்கும். அப்படின்னா என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து விக்கு மட்டுமே வைக்குதுன்னா மேலே உள்ள விக்கு செல்லருக்கு சொந்தம். அப்போ மார்க்கெட் வந்து செல்லர் வந்து மார்க்கெட்டை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். சரி, இதுக்குள்ளே விக்கு மட்டுமே வைக்கணும்னா என்ன பண்ணக்கூடாது மார்க்கெட்டு அப்படின்னா, இதை தாண்டி வெளியில் பாடி வைக்கக்கூடாது. வெளியில் பாடி வச்சுச்சுன்னா என்ன ஆகும்? வெளியில் வைக்கிற பாடி பச்சை கலராக இருக்கும். பச்சை கலர் பாடி பையருக்கு சொந்தம். அப்போ பையரோட கான்ஃபிடென்ட் லெவல் வந்துடும். அப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 ஹவர்ஸில் சொன்ன மாதிரி எங்கேருந்து செல்லர் தள்ளிட்டு வந்தாங்களோ அதை தாண்டி கயிறு இழுக்கிற போட்டி தான் ஞாபகம் வச்சுக்கணும். அதை தாண்டி பையர் இழுத்துட்டு போயிட்டாங்கன்னா பையர் கான்ஃபிடென்ட் ஆயிடுவாங்க. மார்க்கெட் வந்து இன்னும் பவுண்ட்ரிக்கு போயிடும். அடுத்த பவுண்ட்ரி எங்கே இருக்குது? இந்த பேஸை உடைச்சிருச்சு அப்படின்னா கவனிங்க, இந்த பேஸை உடைச்சிருச்சுன்னா அடுத்த பவுண்ட்ரி டேயோட 50% அப்கிரேட் பண்ணால் டேயோட 50% அந்த அளவுக்கு மார்க்கெட் வந்து போயிடும். புரியுதுங்களா? ஸோ அந்த விஷயம் இதெல்லாம் க்ளீனாக பார்த்துக்கணும். சரி, அப்போ இது கீழே வந்தால் எங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இப்போ இதோட 50% இங்கே இருக்குது ஓவரால். அப்போ இந்த இடத்துக்கு முதல்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ என்னெல்லாம் பண்ணணும் கீழே வர்றதா இருந்தால்? இப்போ ப்ரீவியஸ் கேண்டிலோட பாடியை தாண்டி திரும்ப பாடி உள்ளே வைக்கணும் ஒன்று. அதுக்கப்புறம் கரண்ட் கேண்டிலோட 50% அந்த 50% லைனுக்கு கீழே செல்லிங் பாடியாக இருக்கணும். அது மாதிரி ஏற்கனவே பையர் கொண்டு போன தூரத்தை விட மார்க்கெட் என்ன பண்ணணும்? அதோட அவுட் சைட் கேண்டில் வைக்கணும். இப்படி டெக்னிக்கல் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் வந்து அதில் வந்து பார்த்தீங்கன்னா கேண்டில் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்ட் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பேட்டர்ன் அனாலிசிஸ், அதுக்கப்புறம் பவுண்ட்ரி அனாலிசிஸ். இது எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப். முதல்ல கேண்டில், அதுக்கப்புறம் சிங்கிள் கேண்டில், அதுக்கப்புறம் மல்டிபிள் கேண்டில். மல்டிபிள் கேண்டில்னா ப்ரீவியஸ் கேண்டில், கரண்ட் கேண்டில். அந்த அனாலிசிஸில் மார்க்கெட் வந்து அதோட பவுண்ட்ரியை வந்து கிளியர் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பேட்டர்னில் பவுண்ட்ரியை கிளியர் பண்ணணும். அதுக்கப்புறம் ட்ரெண்டில் பண்ணணும். ஸோ அதுக்கப்புறம் பவுண்ட்ரி டு பவுண்ட்ரி வந்து மார்க்கெட் வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிக்கும். ஸோ இப்படி தான் மார்க்கெட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம வந்து கிளியராக பார்த்துட்டே வர்றோம். சரி, இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி போய் பார்த்தோன்னா என்ன பண்ணலாம்? ஆட்டோமேட்டிக்காக நம்ம 15 மினிட் எந்த சார்ட்டாக எடுத்தாலும் அதை ரீசெட் பண்ணுங்கள். அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணுக்கு தெரிஞ்ச லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? முதல்ல வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் அட்லீஸ்ட் இந்த 50% எடுத்து இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 1 ஹவரோடது வர்றது வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரோடது மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து அப்கிரேட் பண்ணி டவுன் கிரேட் பண்ணி பார்த்தோன்னா நமக்கு க்ளீனாக தெரியும். சரி, இன்னும் நம்ம மார்க்கெட்டை சுருக்கி பார்க்கணுன்னா என்ன பண்ணணும்? இன்னும் சுருக்கி பார்க்கணுன்னா 5 மினிட். 5 மினிட்டும் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட அந்த ஹையர் லோ பவுண்ட்ரிக்குள்ளே தான் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து இந்த இடத்த மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ஸ்ட்ராங்காக வாய்ப்பு இருக்குது. சரி, இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் இது 5 மினிட்டு. அப்போ ஏற்கனவே கவனிங்க, ஏற்கனவே அதிகபட்சம் போன விக்கு இங்கே இருக்குது. ரெண்டாவது விக்கை தாண்டி விக்கு போக முடியலை. பாடியை தாண்டி பெரிய அளவில் இந்த பாடியை தாண்டி பெரிய அளவில் பாடி போக முடியல. அப்போ என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் கவனிங்க. ரொம்ப ஷார்ட்டாகவே நீங்கள் மார்க்கெட் வந்து அனலைஸ் பண்ணிடலாம். இந்த பாடியை தாண்டி இந்த பவுண்ட்ரிக்குள்ளே பாருங்கள், க்ளீனாக இந்த விக்கு மட்டும்தான் போயிருக்கு. அகெயின் விக்கு தான் போயிருக்கு. இந்த இடத்துல விக்கு தான் போயிருக்கு. இந்த இடத்துல விக்கு தான் போயிருக்கு. அப்போ செல்லர் வந்து மார்க்கெட்டை வந்து ஸ்ட்ராங்காக டேக் ஓவர் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது நமக்கு கிளியராக தெரியுது. அப்போ ஏற்கனவே போன பாடி எது? இந்த பாடி. இந்த பாடியை தாண்டி பாடி இங்கேயே வச்சுட்டாங்க. அப்போ செல்லர் வந்து மார்க்கெட்டில் வந்து கண்ட்ரோல் ஆகிட்டாங்க அப்படிங்கிறது க்ளீனாக தெரியுது. அப்போ செல்லர் கண்ட்ரோல் ஆனால் என்ன நடக்கும்? மார்க்கெட் வந்து இதோட அட்லீஸ்ட் ஷார்ட் டேர்மோட 50% அளவுக்கு மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது முதல் பவுண்ட்ரி. அதுக்கப்புறம் மிட் டேர்மோட 50% இங்கே இருக்குது. ஸோ இப்போ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ இது மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? கவனிங்க, இது மேலே போகணுன்னா ஒரே நிமிஷம். இது மேலே போகணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ இமீடியட்டாக இப்போ 1 மினிட்ல போய் பார்க்கணும். இன்னும் மார்க்கெட்டை வந்து இன்னும் நுணுக்கமாக பார்க்கணும். 1 மினிட் பண்ணுங்கள், ரீசெட் பண்ணுங்கள். அதிகபட்ச ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அதிகபட்ச லோ எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணணும்? மார்க்கெட் மேலே போகிறதா இருந்தால் இது 50% தாண்டி மேலே அவுட் சைட் கேண்டில் வைக்கணும். வச்சுச்சுன்னா எங்கே வரும்? வச்சதுன்னா இந்த பேஸுக்கே வரும். அவ்வளோதான், இந்த பேஸுக்கு வரணும். இந்த பேஸுக்கு வந்துட்டு மறுபடியும் இந்த பேஸுக்குள்ளே பாடி வரைக்கும் கொண்டு வரலாம். இந்த பவுண்ட்ரியை தாண்டி இந்த பேஸை தாண்டி வெளியில் அவுட் சைட் பாடி வச்சதுன்னா பையர் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அப்போ மேலே பாடியெல்லாம் வச்சா எங்கெங்க இருக்கும்? 4 ஹவரோட பேஸ் இருக்குது. அதுக்கப்புறம் டேயோட 50% லைன் இருக்குது மேலே. இதெல்லாம் நீங்கள் என்ன சொல்லணும்? இதெல்லாம் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ண தெரியணும். சும்மா டெக்னிக்கல்னால் ஒரு இடத்த எடுத்து வச்சுக்கிட்டு மார்க்கெட் அதை மட்டும் தான் ஃபாலோ பண்ணும் அப்படிலாம் கிடையாது.
அப்போ என்ன எடுக்கும் மார்க்கெட் வந்து இப்போ இது மேலே தான் போக போகுது அப்படின்னா இதை தாண்டி முதல்ல கேண்டில் வைக்கணும். சரியா? அப்போ இதுக்கு கீழே வருதுன்னா என்ன பண்ணணும் ஆட்டோமேட்டிக்காக இப்போ இதோட பேஸ் இந்த இடத்துல இருக்குது, இதை தாண்டி முதல்ல அவுட் சைட் கேண்டில் வைக்கணும். புரியுதுங்களா? இப்போ மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமாக புரியுதா? ஸோ அப்போ என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட் கீழே வரணும்னா இந்த 50% லைனை தாண்டி மேலே போகக்கூடாது. மேலே விக் வைக்கலாம், பாடி வச்சதுன்னா ரொம்ப டேஞ்சர். இந்த பேஸுக்கே மார்க்கெட் வந்துடும். இந்த பேஸுக்கு மார்க்கெட் மறுபடியும் மார்க்கெட் வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த பேஸுக்கிட்ட வரும்போது கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். அப்போ கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி போகிறது மறுபடியும் கொஞ்சம் கொஞ்சமாக பாடியை தூக்கி மேலே போனாங்க அப்படின்னா பையர் வந்து மறுபடியும் அக்ரெசிவாக மாறிடுவாங்க. உடச்சதுன்னா 50% பேஸ் மேலே எங்கே இருக்கோ அது வரைக்கும் மார்க்கெட் ட்ராவல் ஆயிரும். இப்படி தான் மார்க்கெட். புரியுதுங்களா? இப்போ 1 மினிட்லேருந்து அப்கிரேட் பண்ணி பார்க்குறோம், டவுன் கிரேட் பண்ணி பார்க்குறோம். அப்போ இதை கீழே இந்த பேஸை உடச்சா எங்கே வரும்? அடுத்து இந்த கவனிங்க, இந்த கண்ணுக்கு தெரிஞ்சு 1 மினிட்ல எங்கே இருக்குது, இதோட பேஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு முதல்ல மார்க்கெட் வரும். அப்போ இதெல்லாம் மொத்தமாக போயிட்டு ஒரு பெரிய பவுண்டரியில் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அடுக்கடுக்காக மார்க்கெட்டில் இருக்கும். தெரியுதுங்களா? இங்கே 1 மினிட் இருக்குது, கவனிங்க. 1 மினிட் இந்த ஏரியாவில் இருக்குது, 5 மினிட் இங்கே இருக்குது, 15 இங்கே இருக்குது, 1 ஹவர் இங்கே இருக்குது. அடுக்கடுக்காக இருக்கா? ஸோ இது வந்து மைக்ரோ ஷார்ட் டேர்ம், இது வந்து ஷார்ட் டேர்ம் பவுண்ட்ரி, இது மிட் டேர்ம் பவுண்ட்ரி, இதுக்கு கீழே உள்ளது லாங் டேர்ம் பவுண்ட்ரி. இப்படி தான் மார்க்கெட் வந்து அதோட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இன்ச் பை இன்ச்சாக மூவ் ஆகும். ஸோ அப்போ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் என்ன பண்ணணும், கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும், பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும், பவுண்ட்ரி அனாலிசிஸ் பண்ணணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் நீங்கள் பண்ணணும். அது மாதிரி மார்க்கெட் வந்து அப்கிரேட் பண்ணணும், டவுன் கிரேட் பண்ணணும். அது மாதிரி மார்க்கெட் வந்து இப்போ கண்ட்ரோல் ஆஃப் ஃபியரில் இருக்கா, கண்ட்ரோல் ஆஃப் க்ரீடில் இருக்கா, ஸோ அதை பார்க்கணும். அது மாதிரி மார்க்கெட்டில் ஏற்கனவே சிங்கிள் லேயர், டபுள் லேயர், மல்டிபிள் லேயரில் எவ்வளோ வச்சிருக்கு, ஸோ அது மாதிரி மார்க்கெட் மெயின்டைன் ஆகுதான்னு பார்க்கணும். மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர் பார்க்கணும், மார்க்கெட்டோட டெப்த்து தெரியணும், எல்லாமே தெரியணும். புரியுதுங்களா? இதெல்லாம் வெறும் 10 மார்க்குக்கு இவ்வளோ விஷயங்கள் நீங்கள் பண்ணணும். இன்னும் 90% மார்க்கெட்டில் இருக்குது. ஸோ இதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும், டீட்டெயிலாக பார்க்கணும். ஸோ அது மாதிரி மேலே இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய ஃப்ரேமில் போனீங்கன்னா இன்னும் அவுட்லைனாக உங்களுக்கு மார்க்கெட் க்ளீனாக தெரியும். இப்போ பார்த்தீங்களா, இப்போ கீழே மேலேருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கு, அப்போ கீழே வந்தால் ஸோ அடுத்து இந்த இடத்துல இருக்குது, அடுக்கடுக்காக 50% இருக்குது. அதனால தான் நான் சொன்னேன் எப்போவுமே மைனர் பவுண்ட்ரி குறிக்காதீங்க, மேஜர் பவுண்ட்ரி மட்டும் குறிங்க அப்படின்னு நான் சொன்னேன். ஏன்னா மைனர் பவுண்ட்ரிங்கிறது 25, 75லாம் மைனர் பவுண்ட்ரி. அந்த இடத்துல மார்க்கெட் ரியாக்ட் பண்ணும். பெரிய லெவலில் ட்ரெண்ட் அளவில் இருந்துச்சுன்னா ரியாக்ட் பண்ணும், கேண்டில் அளவில் பேட்டர்ன் அளவுலலாம் ரியாக்ட் பண்ணாது. ஸோ அதனால் அந்த இடத்துல அந்த மாதிரி மட்டும் நீங்கள் குறிச்சிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி 4 ஹவர்ஸ் அடுத்து இன்னும் கொஞ்சம் மார்க்கெட்டை பார்த்தீங்கன்னா இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இப்போ க்ளீனாக தெரியுது, இந்த பவுண்ட்ரி இருக்குது. அப்போ மார்க்கெட் வந்து இந்த பவுண்ட்ரி நோக்கி இப்போ ட்ராவல் பண்ணுது. பட் என்னன்னா இன்னும் ஒரு 2 கேண்டில் நம்ம விட்டு பார்த்தோம்னா இந்த இடத்துல மார்க்கெட் என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுது அப்படிங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும். எப்போவுமே கேண்டில் அனாலிசிஸ் பண்ணி தான் மார்க்கெட்டில் முடிவு எடுக்கணும். மார்க்கெட் வந்து இங்கே தான் போகும் அங்கே தான் போகுங்கிறதுக்கெல்லாம் எந்த உத்தரவாதமும் கிடையாது, வாய்ப்பு இருக்குது. எல்லாமே வாய்ப்பு இருக்குன்ற கண்ணோட்டத்தில் தான் பார்க்கணும். 100% இதுதான் நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எந்த நிச்சயமும் இல்லை. மார்க்கெட்டில் தொழிலில் நிச்சயமே இல்லை. கரெக்டுங்களா? டெக்னிக்கலாக இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் திடீர்னு ஒரு டெரரிஸ்ட் அட்டாக் வருதுன்னா மார்க்கெட் என்ன வேணாலும் நடக்கலாம். புரியுதுங்களா? திடீர்னு ஒரு ட்வின் டவர்ஸில் எப்படி ஒரு அட்டாக் நடந்துச்சு, அந்த மாதிரி எங்கேயோ ஒரு பெரிய லெவலில் அட்டாக் நடக்குது அப்படின்னா அடுத்த செகண்ட் மார்க்கெட் என்ன வேணாலும் நடக்கலாம். ஸோ அதனால் எப்போவுமே மார்க்கெட் வந்து வாய்ப்பு இருக்குங்கிற கண்ணோட்டத்தில் மட்டும்தான் பார்க்கணும். இந்த மாதிரி என்ன வேணாலும் நடக்கிற பட்சத்தில் மார்க்கெட் நீங்கள் ஸ்டாப் லாஸ் போட்டிருந்தாலும் அன்எக்ஸ்பெக்டடாக மூவ் ஆகும்போது மார்க்கெட்டில் அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் எக்ஸிக்யூட் ஆகாது. அதனால தான் உங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, இது தொழில். சும்மா ஒரு 10% 4 ட்ரேடு நல்லா வருங்கிறதுக்காக இப்படியே பண்ணலாம், வாழ்க்கையை ஓட்டிடலாம்னு நினைக்காதீங்க. அந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் சம்பவம் கண்டிப்பாக நடக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நடக்கும்போது உங்களுக்கு ஃபண்டமெண்டலாக டைட் பண்ணுறது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைட் பண்ண தெரிலன்னா நீங்கள் சம்பாரித்த அத்தனையும் போயிடும். மார்க்கெட்டில் இருக்கிற ₹1 கூட உங்களால் காப்பாற்ற முடியாது. நீங்கள் எத்தனை லட்சம் மார்க்கெட்டுக்குள்ளே வச்சுருந்தாலும் அவ்வளவும் கண்ணிமைக்கிற நேரத்தில் 0 ஆகிடும். அதனால தான் நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறது, முழுசாக கற்றுக்கங்க. புரியுதுங்களா? எந்த இடத்துல மார்க்கெட் எந்த நேரம் என்ன நடக்கும்னு தெரியாது. அதனால தான் ட்ரேடை வந்து 100% ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? ட்ரேடர் 100% ரிஸ்க்குன்னு சொல்கிறோம். அப்போ நானே என்ன சொல்கிறேன், இதை முழுசாக கற்றுக்கோங்க. உங்களுக்கு லாஸ் ஆனால் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு அமௌண்ட்டை வச்சு மார்க்கெட்டில் மொத ட்ரேடை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். அதெல்லாம் நீங்கள் கற்றுக்கோங்க. 100 டெமோ ட்ரேட் நீங்கள் தான் பாசிட்டிவாக முடிக்கிறீங்க, 100 லைவ் ட்ரேட் நீங்கள் தான் ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. அதனால் பரவாயில்ல, இருக்கிற வீடு வாசல்லாம் விற்று உள்ளே போடுங்கன்னு நான் சொல்லலை. அப்போ கூட நான் என்ன சொல்கிறேன், ஓகே நீங்கள் எல்லாம் பண்ணது கரெக்டு தான், உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது, நாலேஜ் வைஸாக உலகத்தில் எந்த சார்ட்டை கொடுத்தாலும் நீங்கள் பண்ணிடுவீங்க அப்படின்னு ட்ரைனிங் ஸ்டூடெண்ட்டுக்கு நான் சொன்னால் கூட, நம்மளோட ட்ரைனிங் வர ஸ்டூடெண்ட்டுக்கு நான் அதோட சேர்த்து இன்னொரு அட்வைஸும் என்ன பண்ணுவேன் அப்படின்னா,
எக்காரணத்தை கொண்டும் உங்களுக்கு லாஸ் ஆனால் பரவாயில்லைங்கிற அமௌண்ட்டை தாண்டி முதல்ல இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. உங்களால் ஒரு லட்சம் போனாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, 1,00,000 போனாலும் போயிட்டு போகுது அப்படிங்கிற ஒரு அமௌண்ட் இருக்கும் இல்லையா? இல்லை அது சிலருக்கு 10,000 இருக்கலாம், சிலருக்கு 50,000 இருக்கலாம், சிலருக்கு 5 லட்சமாக இருக்கலாம். அந்த மாதிரி உங்களுக்கு எந்த பணம் லாஸ் ஆனால் பரவாயில்லன்னு நினைக்கிறீங்களோ அந்த பணத்துலேருந்து மார்க்கெட்டை ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அது மாதிரி ஒவ்வொரு ட்ரேட்லையும் எவ்வளவு லாபம் எடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஒரு ட்ரேடில் எவ்வளோக்கு மேலே லாபம் வந்துச்சுன்னா அந்த ட்ரேடில் வந்து நீங்கள் ஓவர் வேல்யூ எடுக்கிறீங்க. இல்லை ஒரு ட்ரேடில் வந்து டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த அளவுக்கு லாபம் எடுத்தோன்னா பிரச்சனை இல்லை. ஒரு ட்ரேடில் மணி இன்வெஸ்ட்மெண்ட், டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, மணி இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். அப்போ மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அந்த ட்ரேடில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு 10,000 ரூபா ஒரு ட்ரேடில் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ட்ரேடில் அந்த 2 சைபர் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட 999 ரூபா அதிகபட்சம் 100 ரூபாயிலேருந்து 999 ரூபா வரைக்கும் தான் உங்களோட லாபம் இருக்கணும் எப்போ மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால். ஆனால் நீங்கள் மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு மணி இன்வெஸ்ட்மெண்ட் எங்கே அதிகபட்சம் இருக்கும், ஓவர் வேல்யூவில் தான் இருக்கும். பண்ணிவிட்டு இங்கே லாபமும் நீங்கள் 2,000 3,000 இப்படி எடுத்தீங்கன்னா உங்கள் அக்கௌண்ட் என்னைக்கா இருந்தாலும் ஜீரோ ஆகும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அதான் சொல்கிறது, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். என்னைக்கா இருந்தாலும் ஜீரோ ஆகும். உங்கள் அக்கௌண்ட் ஜீரோ ஆகாமல் என்ன சொல்கிறது, கடவுளால் கூட காப்பாற்ற முடியாது. நீங்கள் வேணால் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ இது எப்படி, நான் இதே 2,000 ரூபா 3,000 ரூபா இதே 10,000 ரூபா ரிஸ்கில் எங்கே எடுக்கணும், மார்க்கெட் அண்டர் வேல்யூவில் அப்ரோச் பண்ணி மணி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும். டைம் இன்வெஸ்ட்மெண்ட்னா என்ன, அதனால தான் சொன்னேன் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் 30%, சைக்காலஜி 30% சொல்கிறது. எதுக்கு யோசிச்சு பாருங்கள், 30% மார்க்கு ஃபண்ட் மேனேஜுக்கு தான் கொடுத்துருக்கோம். இப்போ ரெண்டுக்கு வித்தியாசம் புரியுதா? இதே 10,000த்தில் நீங்கள் 2,000 3,000 கூட எடுக்கலாம். அப்போ அந்த ரூலை கூட பிரேக் பண்ணுறீங்க. அதாவது என்ன அர்த்தம், 10,000த்தில் 2 சைபர்னா 999 இருக்கணும். ஆனால் அப்போ நீங்கள் 2,000 எடுக்கிறீங்க, 3,000 எடுக்கிறீங்க. காரணம் என்னென்னா அந்த மணி இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ அந்த மாதிரி பண்ணால் மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ண முடியும், ஆட்டோமேட்டிக்காக இந்த அளவுக்கு நீங்கள் ப்ராஃபிட் எடுக்க முடியும். நீங்கள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் போய் நீங்கள் மணி இன்வெஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் என்ன ரிட்டர்ன் வருதோ அதை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா என்னக்கா இருந்தாலும் உங்கள் அக்கௌண்ட் ஜீரோ தான் ஆகும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. எவ்வளவு ரூபாய் வேணும் நீங்கள் அதை வளர்த்துருங்க, ஆனால் அது ஜீரோ தான் ஆகும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி அடிப்படையான விஷயங்கள்லாம் ஒன்றுமே தெரியாமல் மார்க்கெட் அப்ரோச் பண்ணுறது. அதனால தான் நம்மளை சொல்கிறது அடிக்கடி, நீங்கள் வந்து ஒரு பால்வாடி ஸ்டூடெண்ட் தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும். சும்மா இந்த வீடியோவை நாளை பார்த்துட்டு ப்ராஃபிட் வருது அப்படின்னா பண்ணுறதுக்கு நல்லா தான் இருக்கும், கரெக்டுங்களா? பண்ணுறதுக்கு சூப்பராக தான் இருக்கும். 4 ட்ரேடு நல்லா ப்ராஃபிட்டும் வரும். அது பிச்சுக்கிட்டு போகும்போது தான் தெரியும் அது எங்கே போய் நிற்கிது, என்ன மாதிரி உங்களுக்கு மொத்தமாக காலி பண்ணுது அப்படிங்கிறதுனா. ஏன்னா மார்க்கெட்டை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாது. அதான் நான் அடிக்கடி சொன்னேன்ல, 2 விஷயத்தினால பயம் இருக்கும். முத ஒரு ஊருக்கு போகிறோம்னா நம்ம அதை பற்றி ஊரை பற்றின நாலேஜே இல்லைன்னா கண்டிப்பாக பயம் இருக்கும். ரெண்டாவது அந்த ஊருக்கு போகிறோம் கையிலையும் போதுமான அளவுக்கு பணம் இல்லைன்னா பயம் இருக்கும். அப்போ மார்க்கெட்டில் 100% நாலேஜ் இருக்கணும், இல்லையா பயம் இருக்கும். மார்க்கெட் ஸ்மூத்தாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த பயம்லாம் தெரியாது. ஓ நல்லா தானே இருக்குது, இது நல்லா தானே வேலை செய்யுது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். மார்க்கெட் வந்து அன்எக்ஸ்பெக்டடாக ஒரு கிராஷ் ஆகும்போது, இல்லை ஏதாவது ஒரு அன்எக்ஸ்பெக்டட் நியூஸ் வந்து மார்க்கெட் நெகட்டிவாக போகும்போது அந்த இடத்துல மார்க்கெட்டோட கண்ட்ரோலை நீங்கள் விட்டுருவீங்க. ஏன்னா அப்போ உங்கள்கிட்ட நாலேஜ் இருக்காது. ரெண்டாவது இன்னொன்று என்ன நடக்கும், ஏற்கனவே நீங்கள் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டும் சொதப்பி வச்சுருப்பீங்க. அப்போ பணமும் இருக்காது. அப்போ யோசிச்சு பாருங்கள், நாலேஜும் கிடையாது, பணமும் இல்லைன்னா எவ்வளோ பரிதாபமாக அவங்க வாழ்க்கை மாறும் யோசி. ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த மாதிரி தான் நிறைய பேர் மாற்றுறது. அதனால தான் நான் சொல்கிறது, இது தொழிலை முதல்ல முழுசாக கற்றுக்கிட்டு தொழிலை ஆரம்பிங்க. நீங்கள் தெரிஞ்ச விஷயத்த வச்சுக்கிட்டு ஆரம்பிச்சுட்டு கற்றுக்கலான்னு நினைக்காதீங்க. ஏன்னா விஷயங்கிறது முழுசாக கற்றுக்கிட்டா தான் கிடைக்கும். சும்மா நீங்களாக கற்றுக்கிட்டா மட்டும் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு வந்துருமா, வராது. மார்க்கெட்டை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு வருமா, வராது. சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வருமா, வராது. நீங்கள் தொழிலில் லாபம் எடுக்க தான் உங்களோட சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ் வந்து குரோ ஆகும். நீங்கள் சும்மா ஏனோதானு ஏதோ ஒன்று பண்ணுறதுனாலலாம், கிரிக்கெட் மேட்சை பார்க்கறதுனாலலாம் கிரிக்கெட் மேட்சை பற்றி பெருசாக நீங்கள் விளையாட முடியாது. விளையாண்டா மட்டும்தான் எப்படியெல்லாம் விளையாடணுங்கிறது தெரியும். பார்க்கறதுனால நீங்கள் வந்து மணிக்கணக்காக சொல்லலாம், அந்த மேட்சை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணலாம். இவர் இத்தனை ரன்னர் அடித்தார், அவர் அப்படி பண்ணார், இவர் இப்படி பண்ணார், எல்லாம் வேணாலும் சொல்லலாம். அதான் நான் சொன்னேன் இல்லையா, பெஸ்ட் அனலிஸ்ட் கேனாட் பி எ பெஸ்ட் ட்ரேடர். ட்ரேடராக இருக்கணும்னா நீங்கள் ட்ரேடர் அவதாரம் எடுத்தால் மட்டும்தான் முடியும். சும்மா ஏதோ ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை 4 ட்ரேட் பண்ணுறதுனாலையோ நீங்கள் ட்ரேடர் ஆக முடியாது. கம்ப்ளீட்டாக அதை பிஸ்னஸ் பண்ணி, நான் ஏற்கனவே சொல்கிறது தான், ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களுக்கு வந்து உங்களோட கேபிட்டல் க்ரோ ஆகிட்டே இருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் சரியான ட்ரேடர் இல்லைன்னு அர்த்தம். ஒவ்வொரு 3வது ட்ரேடும் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களோட லாஸ்ட்டாக என்ன ப்ராஃபிட் இருக்குது, உங்களோட மொத்த கேபிட்டல் எவ்வளோ இருக்கோ உங்களுக்கு நீங்கள் கொண்டு வந்தது ப்ளஸ் லாபம் எல்லாம் சேர்த்து, அது அடுத்த 3 ட்ரேடில் அதை விட ஜாஸ்தி இருக்கணும். அதே மாதிரி அப்போ என்ன இருக்கும், அதுக்கு அடுத்த 3 ட்ரேடில் அதை விட ஜாஸ்தி இருக்கணும். இப்படி நீங்கள் கொண்டு வர முடியலன்னா நீங்கள் மார்க்கெட்டில்
இன்னும் லேக் ஆஃப் நாலேஜில் இருக்கீங்கன்னு அர்த்தம். இன்னும் உங்களுக்கு நிறைய கற்றுக்க வேண்டியது இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் வேணால் இந்த விஷயத்தை நீங்கள் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்கள். புரியுதுங்களா? நான் பண்ண வேணாம்னு சொன்னால் நீங்கள் பண்ணாமல் இருக்க போகிறதில்ல. செக் பண்ணி பாருங்கள். என்னோட டியூட்டி வந்து ஒரு விஷயத்தில் வந்து பாதிப்பை சொல்கிறது. நான் சொல்கிறது வந்து நான் சொன்னேன் இல்லையா, நீங்கள் வந்து ஒரு சின்ன குழந்தை மாதிரி தான். உங்கள் நாலேஜ் வைஸாக நான் சொல்கிறேன். நீங்கள் ஒரு எல்கேஜி ஸ்டூடெண்ட் தான். உங்களுக்கு இப்போ நான் காரை பற்றி சொல்லித்தரேன்னா உங்கள் கையில் சாவியை கொடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன், இதை வச்சு நீங்கள் ரிஸ்க் எடுக்காதீங்கன்னு. இருந்தாலும் நீங்கள் எடுத்து பாருங்கள். எடுத்து பார்த்துட்டு ஒவ்வொரு 3வது ட்ரேடும் உங்களோட கேபிட்டலில் ரைஸ் பண்ண முடியுதான்னு பாருங்கள். கட்டாயம் முடியாது. சறுக்கி விழுவீங்க. அதனால தான் சொல்கிறது, இது கற்றுக்கிறதுக்கு முழுமையான விஷயங்கள் நிறையா இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அதனால் நான் எவ்வளவு சீரியஸாக சொல்கிறேனோ ஒவ்வொரு வீடியோலையும் அவ்வளவு சீரியஸாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். புரியுதுங்களா? ஸோ ஏன்னா என்னோட டியூட்டி அது மாதிரி எப்படி நான் இதெல்லாம் ஒளிமறைவு இல்லாமல் உங்களுக்கு சொல்லித்தரணும், இதில் உள்ள நல்லது கிட்டையும் நான் உங்களுக்கு ஃப்ராங்காக சொல்லிடுறேன். அவ்வளோதான். அதை நீங்கள் கேட்குறதும் கேட்காதும் உங்களோட கையில் தான் இருக்குது. புரியுதுங்களா? அதே மாதிரி நீங்கள் இதெல்லாம் எந்த அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, இதெல்லாம் எந்த அளவுக்கு வீடியோ டெடிக்கேட்டடாக பார்க்குறீங்க, எந்த அளவுக்கு நோட் சம்மரிலாம் எடுத்து ஓரளவு தெரிஞ்சு வச்சுக்கிறீங்க, அதுக்கப்புறம் முழுசாக தெரிஞ்சுக்கணுங்கிற அந்த முடிவெல்லாம் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுலாம் உங்களோட தனிப்பட்ட விஷயம்தான். இதுக்கப்புறம் நீங்கள் மார்க்கெட்டுக்கு கொடுக்கணுன்னாலும் கொடுக்கலாம், இல்லை தெளிவாக முழுசாக கற்றுக்கிட்டு லைஃப் லாங்காக மார்க்கெட்லேருந்து பணம் எடுத்துக்கிட்டே இருக்கணும்னாலும் எடுத்துகிட்டே இருக்கலாம். ஸோ இது எல்லாமே உங்களோட தனிப்பட்ட விஷயம்தான். அப்போ என்ன நடந்திருக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா பிட்காயினில், ஸோ அப்போ இப்போ வந்து ஒரு கேண்டில் நம்ம வச்சுருக்கு ஸ்ட்ராங்காக. அப்போ 4 ஹவர் பவுண்டரி கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு. ஸோ அப்போ 1 ஹவரில் என்ன நடந்திருக்கு, 1 ஹவரில் இந்த கேண்டில் வந்து மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக வச்சுருக்கு. அப்போ அடுத்து மார்க்கெட் என்ன பண்ணணும் கவனிங்க. இப்போ ஏற்கனவே பார்த்தா தான் ஒரு ரெட் கலர் கேண்டிலாக வச்சுருக்கு. அப்போ நம்ம என்ன சொன்னோம் ஏற்கனவே, இந்த பச்சை கலர் பாடியை தாண்டி பாடி போக முடியலை அப்படின்னு நம்ம சொன்னோம். இதை மட்டும் நான் எடுத்து விட்டுறேன், கவனிங்க. பச்சை கலர் பாடியை தாண்டி பாடி போக முடியலை. அப்போ பாடி போக முடியலன்னா என்ன அர்த்தம், மார்க்கெட் வந்து இந்த பாடியை தாண்டி இன்சைட் பாடி வச்சிருக்கு. அப்போ 1 ஹவரில், அப்போ இந்த 1 ஹவர் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணோம்னா இந்த கேண்டில் கவனிங்க, இந்த கேண்டில் முழுசாக என்ன இருக்குது, செல்லரோட கண்ட்ரோலில் வந்துருச்சு. ஏற்கனவே பையர் அதிகபட்ச பாடி எங்கே கொண்டு போனாங்களோ அந்த பாடியை தாண்டி இன்சைட் பாடி வச்சிருச்சு. அப்போ வந்து செல்லர் ஸ்ட்ராங் ஆகிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். அப்போ செல்லர் ஸ்ட்ராங்காக இருந்தால் எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது, முதல்ல கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுதுங்களா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1 மினிட்டோடது, அதுக்கப்புறம் 5 மினிட்டு, அடுத்து 15 மினிட்டு, அடுத்து 1 ஹவர். இந்த ஏரியாக்குள்ளெல்லாம் மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். அப்போ இந்த ஏரியாவில் வந்துட்டு மார்க்கெட் வந்து இங்கே வந்தோடனே மேலே போகுமா, அதெல்லாம் உறுதியாக சொல்கிறதுக்கு இல்லை. இங்கே வந்தோடனே போகுமா அப்படிலாம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையும் பேட்டர்ன் அனாலிசிஸ், கேண்டில் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ் பண்ணணும். பண்ண தான் தெரியும். நான் அடிக்கடி சொல்கிறது தான், நீங்கள் எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா ஒரு 10 அடி தூரம் தான் கண்ணுக்கு தெரியும். அந்த 10 அடியை வச்சு அடுத்த ஒரு 10 அடி போவீங்க. அதுக்கப்புறம் அடுத்த 10 அடி தூரம் தான் கண்ணுக்கு தெரியும். அதை வச்சு அடுத்த 10 அடி போகிறீங்க. அதே மாதிரி தான் மார்க்கெட்டு. நான் அடிக்கடி சொல்லுவேன் இல்லையா, மார்க்கெட்டுங்கிறது ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட் மாதிரி. நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஃபிட்ஸ் வந்துடும். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஃபீவர் வந்துடும். நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு மூச்சு திணறல் வந்துடும். ரொம்ப ஷார்ப்பாக நீங்கள் கண்காணிக்கணும். கம்ப்ளீட் நாலேஜ் வேணும். புரியுதுங்களா? ஒரு 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 ஐசியூவில் சர்ஜரி பண்ண டாக்டர்னா அந்த டீமுக்கு வந்து கம்ப்ளீட் நாலேஜ் வேணும். அந்த பேஷண்ட் வந்து என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணாலும் உங்களால் அந்த இடத்துல சமாளிக்க தெரியணும். திடீர்னு ஃபிட்ஸ் வருது, ஐயோ என்ன பண்ணுறதுனே தெரிலன்னா ஆள் போய் சேர்ந்துருவார். ஐ மீன் பேஷண்ட் மீன்ஸ் உங்களோட பணம் போய் மொத்தமாக சேர்ந்துடும். அப்புறம் கொண்டு அடக்கம் தான் பண்ணணும் உங்கள் அக்கௌண்ட்டை. புரியுதுங்களா? ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப முக்கியம் மார்க்கெட்டில். சும்மா ஏனோ தானோன்னு மார்க்கெட் வந்து அப்ரோச் பண்ணாதீங்க. இது பார்க்கையில எளிமையாக தெரியும், ஆனால் பண்ணும்போது ரியலாக ட்ராவல் பண்ணுறங்கிறது இவ்வளோ எளிமையாலாம் இருக்காது. நான் உட்காந்து சொல்லும்போது ஓ இப்படி தான் சூப்பராக இருக்குது, அப்படி இருக்குது, இப்படி இருக்குன்னு தெரியும். உண்மையிலே சூப்பராக தான் இருக்குது, எனக்கு சூப்பராக இருக்குது. கரெக்டாக, ஏன்னா 25 வருஷம் இருக்கேன். இது ஃபாஸ்ட்டாக இப்போ சல்லுன்னு இங்கே வந்தால் கூட என்ன பண்ணணும், எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். ஏன்னா எனக்கு அந்த ஃபிட்னஸ் இருக்குது. உங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், பார்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக தான் இருக்கும், ஆனால் பண்ணையில் சூப்பராக இருக்காது உங்களுக்கு. ஒரு விஷயம் பார்க்கையில் சூப்பராக இருந்தால் காசு வராது, பண்ணையில் சூப்பராக இருக்கணும் உங்களுக்கு. பண்ணையில் ஜாலியாக இருக்கணும். இப்போ என்னோட கிளாஸுக்கு வந்தவங்களாம் சொல்கிறாங்கல்ல, ட்ரேட் பண்ணையில் எனக்கு ஜாலியாக இருக்குது, ரிலாக்ஸ்டாக இருக்குது, பயமே இல்லை, மார்க்கெட் வந்து எங்கே போனாலும் நான் அதை பற்றி ஒரி பண்ணுறது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. அப்போ காரணம் என்னன்னா, பண்ணையில் ஜாலியாக இருக்கணும், பண்ணையில் சூப்பராக இருக்கணும். பார்க்கையில் மட்டும் சூப்பராக இருந்து ஒன்றத்துக்கும் ஆக போகிறது இல்லை. ஸோ அதனால் இந்த விஷயங்களெல்லாம் நீங்கள் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். கரெக்டுங்களா? ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணலாம், ஆட்டோமேட்டிக்காக இப்போ அடுத்த கேண்டில் மார்க்கெட்டிங் வந்துருச்சு. அப்போ அடுத்த 3 ஹவர்ஸில் மார்க்கெட் வந்து ஏற்கனவே பேஸ் எங்கே இருக்குது, தலைவாழி எங்கே இருக்குது, இந்த இடத்துக்குலாம் மார்க்கெட் வந்துருச்சு. இதை தாண்டிலாம் இன்சைட் கேண்டில் வச்சிருச்சுன்னா மார்க்கெட் வந்து ஸ்ட்ராங்காக செல்லரோட கண்ட்ரோலாக வந்துடும். சரியா? ஸோ அடுத்து என்ன பண்ணலாம், கோல்டுக்கு பார்க்கலாம். கோல்டுக்கு நம்ம அவுட் சைடாக பாருங்கள். அவுட் சைடாக பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 1 ஹவர் இருக்குது. 1 ஹவரில் அல்டிமேட்டாக கண்ணுக்கு தெரிஞ்சு லோ எங்கே இருக்குது, இந்த லோவில் வந்து கண்ணுக்கு தெரிஞ்சு ஹை எங்கே இருக்கோ, ஸோ அந்த ஹையில் வந்து மார்க்கெட் வந்து கனெக்ட் பண்ணலாம்.
இது ஏற்கனவே பார்த்தது தான். இந்த இதெல்லாம் நம்ம வந்து மறுபடியும் அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்போ இங்கே வரைக்கும் வந்துட்டு மார்க்கெட் இதோட 50% கவனிங்க. இதோட 50% போச்சு. இதை நம்ம ஏற்கனவே இந்த இடம்லாம் பார்த்தா தான் கரெக்டாக 50% போயிட்டு மார்க்கெட் அடுத்த 3 கேண்டில் மார்க்கெட் என்னாச்சு ரிவர்ஸ் ஆச்சு. 2வது இடம் போச்சு. இதை தாண்டி விக்கு மட்டும் தான் வைக்க முடிஞ்சு, பாடி வைக்க முடியல. அப்போ மார்க்கெட் என்னாச்சு கீழே ஸ்ட்ராங்காக வந்துருச்சு. இப்போ ஸ்ட்ராங்காக வரும்போது கவனிங்க, இந்த 50% லைனை தாண்டி இந்த 75 பவுண்டரி கிட்ட வந்துச்சு. அப்போ இந்த இடத்துல கேண்டில் அனலைஸ் பண்ணும்போது என்ன நடந்துச்சு, அடுத்த 3 கேண்டில் மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் பார்த்தோம். ஸோ அப்போ இந்த கவனிங்க, இப்போ இங்கேருந்து செல்லர் இங்கே கொண்டு வந்ததுக்கு ஏற்கனவே பையர் இங்கேருந்து இங்கே கொண்டு போனாங்க. இப்போ செல்லர் இங்கேருந்து இங்கே கொண்டு வந்தாங்க. 50% தாண்டி வச்சாங்க. ஸ்ட்ராங்காக ஒரு பாடி வச்சாங்க. நான் அடுத்தடுத்த கேண்டில் விக்கு மட்டும் தான் வைக்க முடிஞ்சிருக்கு. பாடியை தாண்டி கீழே சிவப்பு கலர் பாடி வைக்க முடியல. அப்போ கன்சிஸ்டண்ட்டாக பையர் மார்க்கெட்டை புஷ் பண்ணதுனால என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து இதோட 50% செல்லர் எவ்வளோ தூரம் கொண்டு வந்தாங்களோ அதோட 50% அளவுக்கு இப்போ பையர் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ கோல்டை இப்போ அனலைஸ் பண்ணுங்க. இப்போ முதல்ல பாருங்க, இந்த 50% தாண்டி பாடி வச்சாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பாடியை தாண்டி பாடி வைக்க முடியல. விக்கு மட்டும் தான் வச்சிருக்காங்க. அப்போ விக்கு என்ன எதுக்கு சொந்தம், இந்த கேண்டில் வந்து 90% செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்கு. அப்போ இது இன்னும் கீழே தான் போக போகுது அப்படின்னா கவனிங்க, என்ன பண்ணக்கூடாது, மார்க்கெட்டு இந்த பாடி தாண்டி பாடி வைக்கக்கூடாது. இந்த விக்கை தாண்டி விக்கு வைக்கலாம். விக்கு வச்சா பிரச்சனை இல்லை, ஏன்னா மேலே இருக்கிற விக்கு செல்லருக்கு சொந்தம். அப்போ இந்த பவுண்ட்ரி இதான், பவுண்ட்ரி இதான் பேஸ் இப்போதைக்கு. அப்போ இந்த பேஸை தாண்டி வெளியில் அவுட் சைட் பாடி வச்சுச்சுன்னா மார்க்கெட் வந்து பையர் ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அப்போ ஸ்ட்ராங் ஆனால் ஏற்கனவே இங்கே பேஸ் எங்கே இருக்குது, இங்கே பாடி விக்கு பேஸ் இங்கே இருக்குது, இந்த இடத்துக்கு கோல்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். ஸோ அப்போ இன்னும் அடுத்து ஒரு 1 or 2 கேண்டில்ஸ்குள்ளே மார்க்கெட் எவ்ரி சிங்கிள் கேண்டில் கரண்ட் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும், எவ்ரி ப்ரீவியஸ் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும், பேட்டர்ன் அனாலிசிஸ் பண்ணணும். ஒவ்வொன்றும் நீங்கள் மார்க்கெட்டில் டெடிக்கேட்டடாக பண்ணிகிட்டே இருக்கணும். சரியா, இதான் விஷயம் மார்க்கெட்டில். அப்போ இங்கே வந்துடும். அப்போ அடுத்து இதுக்கு மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணக்கூடாது, இப்போது கவனிங்க, செல்லர் எங்கேருந்து இப்போ பையர் கொண்டு போயிருக்காங்களோ அந்த தூரத்தோட 50% வரக்கூடாது. கவனிங்க, அப்போ பையர் கொண்டு போனது தூரம். இப்போ முதல்ல கவனிங்க, இங்கேருந்து இங்கே போனோம், அடுத்து செல்லர் கொண்டு வந்ததுக்கு வரைஞ்சோம், இப்போ பையர் கொண்டு போயிட்டு இருக்கிறதுக்கு வரைகிறோம். பையரோட இது ஆக்டிவிட்டி இன்னும் முடியல, இந்த இடத்துல இருக்குது. இன்னும் தாண்டி மேலே போனால் மேலே போகணும், இன்னும் மேலே போனால் இதை அப்கிரேட் பண்ணிகிட்டே போகணும். அப்போ இங்கே வச்சிருக்கு. அப்போ என்ன இருக்குது, மார்க்கெட்டு இப்போ ஒரு நமக்கு ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. தெரியுதா, இங்கே ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணணும், இந்த பவுண்ட்ரி தாண்டி கவனிங்க, எப்போவுமே ப்ரைஸ் லைன் ரெண்டு ப்ரைஸ் லைன் சேர்ந்தா பவுண்ட்ரின்னு சொல்லியிருக்கோம். பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ இதை தாண்டி வெளியில் அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் மேலே போகும். இல்லை இங்கே இன்சைட் கேண்டிலாக, செல்லருக்கு அவுட் சைட் கேண்டில், பையருக்கு இன்சைட் கேண்டிலாக வச்சுட்டோம்னா மார்க்கெட்டுக்கு இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி தான் நீங்கள் மார்க்கெட்டை பார்க்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்கணும். அப்போ இன்னும் கொஞ்சம் போய் டவுன் கிரேட் பண்ணி பார்க்கறதுனா என்ன பண்ணணும், இப்போ நம்ம 1 ஹவரில் இருக்கோம். அப்போ 15 மினிட்ஸ் போனோன்னா என்ன ஆகும், நம்ம இங்கேயே டவுன் கிரேட் பண்ணி வரைஞ்சிட்டோம். 15 மினிட்ஸ் போனாலும் ஆல்மோஸ்ட் அந்த பவுண்டரி தான் இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா, இப்போ பாருங்கள் இங்கேருந்து இங்கே தான் இருக்குது, வரைஞ்சாலும் அதுதான். அப்போ 15 மினிட்ஸோட பவுண்டரின்னு இது நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகும், இதை தாண்டி அப்போ 15 மினிட்ஸில் இப்போ நீங்கள் கேண்டில் அனலைஸ் பண்ணுங்கள். ஏற்கனவே பையர் கொண்டு போன தாண்டி இன்சைட் பாடி வச்சுட்டாங்க. அதுக்கப்புறம் இந்த பாடி விற்க தாண்டி கொண்டு போக முடியல. அப்போ என்ன ஆகும், மார்க்கெட் வந்து இதோட பேஸ் 50% இங்கே இருக்குல்ல, இந்த இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ செல்லருங்கிறது ஸ்ட்ராங்காக அது அந்த கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி தான் இருக்குது. அப்போ அது வரணும்னா என்ன பண்ணணும், ஸ்ட்ராங்காக ஏற்கனவே பையர் எந்த தூரம் கொண்டு போனாங்களோ இந்த இடத்துல பாடி விக்கு, இதை தாண்டி முதல்ல வெளியில் அவுட் சைட் கேண்டில் போடணும். அப்போ மட்டும்தான் இங்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை தாண்டி போடாமல் இந்த ஏரியாவை தாண்டி இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள், இங்கே இருந்த பாடி இங்கே வந்துருச்சு. இப்போ பையரோட பாடி மேலே ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு, செல்லரோட பாடி வீக் ஆகிட்டு இருக்கு. வீக்குன்னா என்ன அர்த்தம், இங்கே வரைக்கும் செல்லர் கொண்டு வந்தாங்க, ஆனால் இப்போ பாருங்கள் இந்த இடத்துல இங்கே தான் இதோட மேலே கொண்டு போயிருக்காங்க, இதோட கீழே கொண்டு வர முடியல. இதை உடச்சி கீழே வரணும், அப்போ தான் செல்லஸ்ட் ஆவாங்க. இதை உடச்சி கொண்டு போகாமல் இங்கே இருக்கிற பையரோட பாடி இதை தாண்டி மேலே போச்சுன்னா பையர் ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்காங்க. இது வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் போகலாம். இதை தாண்டி பாடி வச்சுட்டாங்கன்னா பையர் ஸ்ட்ராங்காக கன்ஃபார்மாக மேலே போயிடுவாங்க. அப்படி மேலே போனால் என்ன நடக்கும், இந்த பேஸ் இங்கே இருக்குது, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இங்கே இருக்குது ஒரு பேஸு, இந்த பேஸ் அளவுக்கு மார்க்கெட்டை கொண்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறத தெளிவாக சொல்லியிருக்கேன். அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள். கேண்டில் அனாலிசிஸ், பேட்டர்ன் அனாலிசிஸ், ட்ரெண்ட் அனாலிசிஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிஃப்டி தொடர்ந்து பார்த்துட்டு வர்றோம். அந்த நிஃப்டியில் வந்து பார்த்தீங்கன்னா கவனிங்க, நிஃப்டியோட சார்ட் நான் ஓப்பன் பண்ணுறேன். நிஃப்டி வந்து எப்போவுமே ஒரு லாங் டேர்ம், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம் இப்படி மார்க்கெட் அனலைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும். அந்த நிஃப்டிக்கு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி கேப் அப் கேப் டவுனில் இருக்கிறலாம் நீங்களாவே ஒரு லைன் வரைஞ்சி ஃபில் பண்ணிக்கோங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். ஏன்னா அப்போ உங்களுக்கு துண்டு துண்டாக பார்க்குறதுக்கு மார்க்கெட் வந்து பிட்டு பிட்டாக தெரியாது, உங்களுக்கு துண்டு துண்டு தான் பார்க்குறதுக்கு நீட்டாக தெரியும் அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். நீங்களாவே ஒன்று வரைஞ்சிக்கோங்க, சரிங்களா. நமக்கு தேவை ஹை அண்ட் லோ பவுண்ட்ரி. ஸோ அதுக்கப்புறம் கேண்டில் அனலைஸ் பண்ணும்போது இன்டெப்த்தாக போய் பார்க்கணும். எதுக்கு கேண்டில் அனலைஸ் பண்ணுறோம்,
அதோட பெனிஃபிட் என்ன, கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும்னா யார் பண்ணணும், இன்ட்ராடே ட்ரேடர்ஸ் பண்ணுறவங்கள யார் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும், அது பண்ணால் அதோட வேலிடிட்டி இதெல்லாம் நான் சொல்லியிருக்கேன். வேலிடிட்டி எவ்வளோ நேரம் இருக்கும், ஒரு ட்ரெண்டை அனலைஸ் பண்ணால் வேலிடிட்டி எவ்வளோ நேரம் இருக்கும், ஒரு பேட்டர்னை அனலைஸ் பண்ணால் வேலிடிட்டி எவ்வளோ நேரம் இருக்கும், இதெல்லாம் நான் பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், கண்ணுக்கு தெரிஞ்சு ஹையர் லோ இங்கே இருக்குது, இங்கேருந்து செல்லர் பையர் இங்கே எவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க, இப்போ 50% தாண்டி மேலே போயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம், பையர் கொண்டு போனதை இப்போ ட்ராப் பண்ணுறோம், மேலே இவ்வளோ தூரம் பையர் கொண்டு போயிருக்காங்க. இப்போ மேலே கொண்டு போன மார்க்கெட் என்ன நடந்திருக்கு கவனிங்க. இப்போ இந்த இடம் போயிட்டு இப்போ மார்க்கெட் வந்து திரும்பி வருது. அப்போ திரும்பி வரும்போது அதிகபட்சம் என்ன பண்ணியிருக்காங்க, நீங்கள் இதை கவனிச்சிங்கன்னா தெரியும். இதெல்லாம் நான் கொஞ்சம் தற்சமயத்துக்கு எடுத்து விட்டுறேன். இப்போ 1 ஹவரை பொறுத்த வரைக்கும் இப்போ என்ன நடந்திருக்கு, இந்த இடத்துல கவனிங்க, இதை பார்த்தீங்கன்னா தெரியும், பாடி கொஞ்சம் கொஞ்சமாக மேலே போயிருக்கா தெரியுதா, இந்த மாதிரி பாடி போயிட்டே இருக்கணும். அப்போ மட்டும் தான் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணக்கூடாது கவனிங்க, இது பாடி போகிறது கரெக்டு, பாடி கொண்டு போகிறதா இருந்தால் என்ன கொண்டு போகக்கூடாது, இந்த பாடி இங்கே இருந்துச்சு லாஸ்ட்டாக அதிகபட்சம், அதை தாண்டி பாடி போச்சு. அப்போ என்ன பண்ணக்கூடாது, இந்த பாடி தாண்டி செல்லரோட பாடி கீழே வரக்கூடாது. அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட்டு செல்லரோட பாடி டைரெக்டாக கீழே வந்துருச்சு. அப்போ கீழே வந்துச்சுன்னா என்ன ஆகும், இதோட 50% வரைக்கும் எங்கே இருக்கோ அந்த ஏரியாவுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. புரியுதுங்களா? ஸோ அது போக ஏற்கனவே இந்த இடத்துல இருந்து கவனிங்க, பையர் கொண்டு போன 50% தாண்டி போச்சு. அப்போ என்னன்னு, இந்த 50% தாண்டிச்சுன்னா இந்த பேஸுக்கே வந்துடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படிதான் நீங்கள் ஒவ்வொன்றா அனலைஸ் பண்ணணும். சரியா? அடுத்து என்ன பண்ணுறாங்க கவனிங்க. இப்போ நீங்கள் கரண்ட் கேண்டில் அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணால் என்ன நடக்குது, இது வரைக்கும் போனாங்க கரெக்டு. இப்போ ரெண்டாவது தடவை என்ன இருக்குது, இப்போ பேஸ் இங்கே இருக்குது, இந்த பேஸை தாண்டி போகக்கூடாது. சரி, இப்போ மார்க்கெட்டை இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்ப்போம். டவுன் கிரேட் பண்ணி பார்த்தா உங்களுக்கு ஈஸியாக இன்னும் கொஞ்சம் தெளிவாக புரியும். அப்போ இதுவும் கிட்டத்தட்ட நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, 15 மினிட் அளவில் தான், 1 ஹவர் அளவு தான் 15 மினிட் இருக்குது. சரி, அப்போ இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட்டில் என்ன நடந்துட்டுருக்கு. அதாவது டவுன் கிரேட் பண்ண நீங்கள் மார்க்கெட் வந்து இன்னும் ஷார்ப்பாக நீங்கள் வாட்ச் பண்ணலாம். சரி, இப்போ அதிகபட்சம் லோ எங்கே இருக்குது கவனிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் அதிகபட்சம் ஹை எங்கே இருக்குது, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு லோக்கு அப்புறம் இங்கே இருக்குது. இங்கேருந்து இங்கே வந்துச்சு, சொல்கிற புரியுதுங்களா, இங்கேருந்து இங்கே வந்து இப்போ இங்கே போயிருக்கு கரெக்டாக. அது மாதிரி என்ன நடந்திருக்கு, இங்கேருந்து போனால் 15 மினிட்டுக்கு வரைஞ்சிட்டோம், அது ஏற்கனவே இருக்குது. அப்போ 5 மினிட் இன்னும் சுருக்கமாக நம்ம பார்க்கணும். அப்போ இங்கேருந்து பையர் இப்போ கொண்டு போயிருக்காங்க. அப்போ என்ன நடக்கும், மார்க்கெட் வந்து இந்த 50% வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ என்ன பண்ணணும், இது மேலே போகிறதா இருந்தால் கவனிங்க, இது மேலே போகிறதா இருந்தால் ஏற்கனவே இருக்கிற பேஸ் எங்கே இருக்குது, இங்கே இருக்குது பாடி, இங்கே இருக்குது விக், இங்கே இருக்குது. இந்த பாடி விக்கை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சா மட்டும்தான் இந்த பேஸுக்கு போக முடியும். அந்த பேஸ் தான் என்னது, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி 15 மினிட்டோட பேஸ் இங்கே இருக்கா, 15 மினிட்ஸோட பேஸ். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக இப்போ 5 மினிட்ல இருக்கும். அப்போ என்ன நடந்திருக்கு, மார்க்கெட் வந்து இப்போ செல்லரோட கண்ட்ரோலில் இருக்குது. அது மட்டும் கிடையாது, ஏற்கனவே செல்லர் எந்த அளவுக்கு கொண்டு போயிருந்தாங்களோ, ஒவ்வொரு ஏ பேட்டர்னையும் கனெக்ட் பண்ணுங்க, 1 2 3 4 கொண்டு போனாங்களோ அதை தாண்டியும் அவுட் சைட் கேண்டில் வச்சிருச்சு. அப்போ கட்டாயம் மார்க்கெட் இந்த இடம் இதை உடைச்சா இந்த பேஸுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த பேஸில் தான் கவனிங்க, இந்த 50%லாம் என்ன இருக்குது, இங்கே 50%லாம் என்ன இருக்குது. இப்போ அடுத்தடுத்த பவுண்டரிக்கு மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ கோல்டு செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது கரண்ட்லி, நிஃப்டி செல்லரோட கண்ட்ரோலில் தான் இருக்குது கரண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் மார்க்கெட் ஓப்பன் ஆகுது, மேபி இந்த பவுண்டரியில் ஓப்பன் ஆச்சுன்னா அந்த இடத்துல மறுபடியும் கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். இல்லை இந்த பவுண்டரியில் வந்து இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா இந்த இடத்துல கேண்டில் அனாலிசிஸ் பண்ணணும். புரியுதுங்களா? கரண்ட்டாக எல்லாமே நம்ம ஏற்கனவே சொல்கிற மாதிரி தான், எல்லாமே வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான், வாய்ப்பு இருக்குது அப்படி தான். ஸோ அப்போ என்ன பண்ணுறோம், இன்னும் கொஞ்சம் டவுன் கிரேட் பண்ணி வரையணும்னா என்ன பண்ணணும், மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், 1 மினிட் போயிட்டு வரைவோம். இப்போ 1 மினிட் போனோம் அப்படின்னா கவனிங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே இருக்கு இல்லையா, இப்போ ஏற்கனவே அதிகபட்சம் கண்ணுக்கு தெரிஞ்ச லோ இங்கே இருக்குது, ஹை இங்கே இருக்குது கவனிங்க. இப்போ 1 மினிட் ஏற்கனவே இந்த 50% வந்துட்டு மேலே பேஸுக்கு போக முடியாமல் திரும்பி வருது. அப்போ என்ன அர்த்தம், ஃபெயில்டு பேட்டர்ன். ஞாபகம் இருக்கா, ஃபெயில்டு பேட்டர்ன் நேற்று வீடியோவில் தான் சொல்லியிருக்கேன். ஃபெயில்டு பேட்டர்ன், ஈக்குவல் பேட்டர்ன், அதுக்கப்புறம் எக்ஸஸ் பேட்டர்ன், இதெல்லாம் நீங்கள் போய் ரீட் பண்ணணும். இப்போ போயிட்டு மார்க்கெட்டை கேண்டில் அனலைஸ் பண்ணுறேன் அப்படின்லாம் உட்காந்துக்கிட்டு கேண்டிலாக பண்ணிட்டு இருக்கக்கூடாது. மார்க்கெட் ஒரு பவுண்டரியை ட்ராவல் பண்ணுதுன்னா அதுக்கப்புறம் பேட்டர்னை பார்க்கணும், அதுக்கப்புறம் ட்ரெண்டை பார்க்கணும். அப்போ தான் நீங்கள் கண்டுபிடிக்க முடியும். அந்த இடத்துல ஒவ்வொரு தடையும் கேண்டிலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக போகிற மாதிரி தான் இருக்கும். இந்த இடத்துல கேண்டில் பாருங்கள் மேலே போகிற மாதிரி தான் இருக்கும், இங்கே மேலே போகிற மாதிரி தான் இருக்கும், இங்கே மேலே போகிற தான் இருக்கும். அப்போ என்ன பண்ணணும், கேண்டிலை மார்க்கெட் பிரேக் பண்ணுச்சுன்னா பேட்டர்ன், அப்போ ஃபெயில்டு பேட்டர்னா என்ன, இங்கேருந்து செல்லர் கொண்டு வந்தாங்க, பையர் திரும்ப 25 50 75 100 வரைக்கும் கொண்டு போக முடியாமல் என்ன நடந்திருக்கு, திரும்ப இந்த லோ உடைச்சிருக்கு. அப்போ இந்த லோ உடைச்சுன்னா என்ன ஆகுது, இதுக்கு பேர் ஃபெயில்டு பேட்டர்ன். அப்போ ஃபெயில்டு பேட்டர்னா என்ன ஆகும், இந்த பேஸு
அதுக்கப்புறம் இதுக்கு கீழே உள்ள 50% பவுண்ட்ரி, இது ரெண்டும் சேர்த்து பவுண்ட்ரி. அப்போ இந்த பவுண்ட்ரிக்கு மார்க்கெட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதா? இப்படி தான் மார்க்கெட் வந்து டவுன் கிரேட் பண்ணி பார்க்கணும், அப்கிரேட் பண்ணி பார்க்கணும். ஃபெயில்டு பேட்டர்ன். கரெக்டா? சரி, இப்போ இது மார்க்கெட் மேலே தான் போகுதுன்னா என்ன பண்ணணும்? கீழே வருது அப்படி அதுக்கான வாய்ப்பு இருக்குன்றோம். இப்போ மேலே போகுதுன்னா என்ன பண்ணணும்? இப்போ இங்கே இருந்து அதிகபட்ச லோ எங்கே இருக்குது? இது குறையணும். அப்போ மேலே பாருங்கள், இங்கே 2 பவுண்ட்ரி இருக்குது. அப்போ இந்த பவுண்ட்ரிக்குள்ளே விக்கு வரலாம், பாடி கூட வரலாம். ஆனால் இந்த பவுண்ட்ரி தாண்டி விக்கு கூட போகலாம். பாடி போச்சுன்னா இந்த பேஸுக்கே மார்க்கெட் வந்துடும். அப்போ இந்த இடத்த பேஸுக்கு வந்து இந்த பவுண்ட்ரியை தாண்டி அவுட் சைட் கேண்டில் வச்சுட்டாங்கன்னா பையர் அக்ரெசிவாக ஸ்ட்ராங் ஆயிடுவாங்க. அப்படி ஸ்ட்ராங் ஆகுனா 15 மினிட்ஸோட பேஸு இதுக்கு மேலே இருக்குது. இதெல்லாம் நான் பாருங்கள் ஒரு தடவை தான் பண்ணேன். எது எங்கெங்கே இருக்குன்னு எனக்கு மனப்பாடமாக தெரியுது. புரியுதா? இந்த மாதிரி டெக்னிக்கலாகவே உங்களுக்கு மனப்பாடமாக தெரியணும். உட்காந்துக்கிட்டு தடவிக்கிட்டு இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. இருக்கிற இடத்துல இருந்தே மார்க்கெட்டோட எக்ஸ்ட்ரீம் கேஸ் வரைக்கும் எங்கங்கிறது உங்களுக்கு தெரியணும். புரியுதா? வழியில கேட்டு கேட்டு போற மாதிரி கேட்டுலாம் போக முடியாது. ஏதோ கேட்டு வேணா பக்கத்துல இருக்கிற ஊருக்கு வேணா போகலாம். காஷ்மீர் வரைக்கும்லாம் போக முடியுமா கேட்டு? அதெல்லாம் நடக்கவே நடக்காது. அதே மாதிரி கிளியர் கட்டான ரூட் தெரியணும். அப்போ நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே சொல்றேன் பாருங்க, இதை உடைச்சா மேலே இந்த பவுண்டரி இருக்கு, அதுக்கு மேலே அது இருக்கு, அதுக்கு மேலே அது இருக்கு, அடுத்து கீழே வந்தா இங்க இருக்கு, இங்க இருக்கு, இங்க இருக்கு. அப்போ இது எல்லாமே உங்களுக்கு அத்துப்படியா தெரியணும். அதுக்கு பேரு தான் பிராக்டிஸ்ன்னு சொல்றது. அதனாலதான் உங்களுக்கு என்ன பண்றோம், நம்மளோட கிளாஸ்ல 100 டெமோ ட்ரேட் நீங்களாவே பண்ணுவீங்க, 100 லைவ் ட்ரேட் நீங்களாவே பண்ணுவீங்க. இதெல்லாம் உங்களுக்கு சர்வசாதாரணமா அத்துப்படி ஆயிடும். இதுல என்ன ஒரு பியூட்டி தெரியுமா? இதுலலாம் நீங்க எதையுமே வரைய மாட்டீங்க. இவ்வளவு வரைஞ்சே உங்களுக்கு தடுமாறுது. வரைகிறதே ப்ராக்டிஸ் பண்றேன், 2 ட்ரேட் எடுக்கிறேன், 3 ட்ரேட் எடுக்கிறேன், கமெண்ட் பண்றீங்க. வரையாமலே பண்ணணும்னா அப்ப எவ்வளவு பயிற்சி வேணும்? நாங்களாம் ஒரு லைன் கூட போட மாட்டோம். கிளாஸுக்கு வர்றதெல்லாம் ஒரு புள்ளி கூட வைக்க மாட்டோம். ட்ரேட் எடுத்துட்டு போயிட்டே இருப்போம். அடுத்தடுத்த பவுண்டரியும் ஃபாலோ பண்ணிட்டே இருப்போம். அடுத்த மார்க்கெட் இங்கே தான் போகுது, இங்கே தான் வருதுங்கிறது ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனாலே நாங்கள் கண்டுபிடிச்சிருவோம். ஒரே ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆனாலே நாங்கள் கண்டுபிடிச்சி அதுக்கான விஷயங்களை நாங்கள் பண்ண ஆரம்பிச்சிருவோம். டக்குன்னு புரிஞ்சுங்களா? எந்த புள்ளி கூட வைக்கிறது இல்லை, வெறும் சார்ட்டு. நான் அடிக்கடி சொல்றதான், சார்ட் உங்களோட பேசும். வெறும் சார்ட்ல தான் நாங்கள் மொத்த மார்க்கெட்டுமே டீல் பண்ணுவோம். ஏன் தெரியுமா? இங்கே உட்காந்து இங்கே நிறைய நேரம் செலவு பண்றது இல்லை. ஏன்னா இதெல்லாம் 10 மார்க் கொஸ்டின் தான். 10 மார்க்கில் விஷயம் கிடையாது. நீங்கள் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, அந்த 10 மார்க்கு 4 வீடியோ பார்த்தோன்னே ஓ எனக்கு எல்லாமே தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க. இல்லை, நான் சொல்கிறதுல என்னோட நாலேஜில் வெறும் டெக்னிக்கல் மட்டும் தான் நான் ஷேர் பண்ணுறேன். டெக்னிக்கலே இன்னும் முழுசாக இருக்குது. இண்டிவிஜுவல் இருக்குது, மல்டிபிள் இருக்குது, ஸோ அதுக்கப்புறம் நிறைய இருக்குது. அடிப்படை மட்டும் தான் நான் சொல்லியிருக்கேன். புரியுதுங்களா? ஸோ அதுலேயே இன்னும் நிறையா இருக்குது. அது போக இன்னும் 90% விஷயங்கள் இருக்குது. அதை நான் சொல்கிறேன் இல்லையா? அதனால தான் இதெல்லாம் ஒரு சாம்பிள் வீடியோஸு. நான் திரும்ப சொல்கிறது தான், என்னோட நாலேஜை, என்னோட எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் செக் பண்ணுறதுக்கு, இல்லை டேஸ்ட் பண்ணுறதுக்கு, எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? ஸோ அதுக்கு வந்து ஒரு சாம்பிள் வீடியோஸ் தான் இந்த வீடியோஸ் எல்லாம். அப்போ இதுவே இவ்வளவு இன்டெப்த்தாக இருக்குன்னா அப்போ இன்னும் 90% நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்கும் யோசிங்க. அதனால தான் சேலஞ்ச் பண்ணுறது. நீங்கள் யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வாங்க, என் ஸ்டூடெண்ட்டோட டெமோ அக்கௌண்ட் பண்ணுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் தான். ஏன்னா அவ்வளவு லைவ் ட்ரைனிங். அவ்வளவுமே சும்மா உட்காந்து முடிஞ்சு போன மார்க்கெட்டில் ட்ரைனிங் எடுக்கிறது இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஒரு டெமோ ட்ரேட் ஆரம்பிக்கிறீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல மார்க்கெட் இருக்குன்னா இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன நடக்குதோ அதுக்கு தான் நீங்கள் ட்ரேடே பண்ண ஆரம்பிக்கிறீங்க. அதில் மிஸ் ஆனால் ஃபண்டமெண்டலில் டைப் பண்ணுறீங்க, டெக்னிக்கலாக டைப் பண்ணுறீங்க, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்டில் டைப் பண்ணுறீங்க. இந்த மாதிரி இப்படி தான் நீங்கள் பண்ணுறீங்க. சரி, எல்லாமே லைவ் மார்க்கெட்டில் 100 ட்ரேட் பண்ணுவீங்க. அப்போ நான் ஒரு மணி நேரம் பேசினேனாலே உங்களுக்கு இவ்வளோ விஷயங்கள் நான் சொல்லிக் கொடுக்குறதுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்படின்னா 3 மாதம் என் கூட ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு எவ்வளோ விஷயம் நான் ஷேர் பண்ணுவேன், எவ்வளோ ட்ரிக்ஸ் சொல்லிக் கொடுப்பேன், எவ்வளோ நுணுக்கங்கள் சொல்லுவேன், எவ்வளோ விஷயம் அவங்க நாலேஜில் எடுத்துப்பாங்க. அதனால தான் நான் சொல்கிறது, உலகத்தில் இருக்கிற எந்த சார்ட்டை கொடுத்தாலும் அவங்களால ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் எடுக்க முடியும். அது ரொம்ப 100 டெமோ 100 லைவ் பண்ணவங்கலாம் கிடையாது. வெறும் ஒரு 20 டெமோ ட்ரேட் முடிச்சிட்டாங்களா நம்மளோட கோர்ஸுக்கு வந்து ட்ரைனிங் வந்து அவங்கள்ட்ட கொடுத்தாலே அவங்களே அசால்ட்டாக பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் தான். அதனால உங்களுக்கு இதெல்லாம் புரியணுங்கிறக்காக தான் உட்காந்து இதே பண்ணுறோம். ஸோ எங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் புரிய வைப்போம். அதுக்காக சும்மா பிளைண்டாக பண்ணுறதில்ல. புரிய வச்சுட்டு வெறும் சார்ட்டை வச்சே பண்ணுவோம். ஒரு புள்ளி கூட வைக்க வேண்டாம். அந்த அளவுக்கு கிளாரிட்டியாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் ஏன் காரணம் என்னன்னா நான் ஏற்கனவே சொன்னதான், இதெல்லாம் வெறும் 10 மார்க் கொஸ்டின் தான். 10 மார்க் என்ன இருக்கும், ஒன் வேர்டு மாதிரி தான் இருக்கும். டக்குன்னு எழுதிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஏன்னா இனிமே 20 மார்க் கொஸ்டின் இருக்கு. பெரிய பெரிய என்ன சொல்றது, பேராகிராஃப்லாம் எழுத வேண்டியது எங்க இருக்கு, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல தான் இருக்கு. முக்கியமான விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு ஒரு ட்ரேடை எவ்வளவுதான் தப்பா எடுத்தா கூட ஃபண்ட் மேனேஜ்மெண்ட்ல டைப் பண்ணி ஓவரால் ப்ராஃபிட் கொண்டு வந்துடலாம். அங்கதான் ரகசியமே இருக்கு. பணம் தான், இது பணக்காரனுக்கான தொழில். அதை நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஸ்டாக் மார்க்கெட்டுங்கிறது பணக்காரருக்கான ஒரு தொழில், ஏழைகளுக்கானது கிடையாது.
ஆனால் நீங்களும் பணக்காரத்தனமாக உங்கள் பணத்தை நிர்வாகம் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் இதில் சக்ஸஸ் பண்ணலாம். மற்றபடி நீங்கள் கவனிங்க, இதில் டெக்னிக்கலாக ஒன்றும் தெரிய வேண்டாம், ஃபண்டமெண்டல் ஒன்றும் தெரிய வேண்டாம், ட்ரேடிங் சிஸ்டம் எதுவுமே தேவையில்லை, பேசிக் இருந்தாலே போதும். ஆனால் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதில் ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் 100% தெளிவாக தெரியணும். அதான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது பணக்காரனுக்கான தொழில், ஏழைகளுக்கு இங்கே இடமே இல்லை. ஏன்னா பணக்காரன் ஈவு இறக்கமெல்லாம் பார்க்க மாட்டான். மார்க்கெட்டுக்கு சென்டிமெண்ட் கிடையாது, மார்க்கெட்டுக்கு எமோஷன்ஸ் கிடையாது, சென்டிமெண்ட் இருக்குது. நல்லா தெரிஞ்சுங்க, மார்க்கெட்டுக்கு சென்டிமெண்ட் இருக்குது, ஆனால் எமோஷன் கிடையாது. ஈவு இறக்கம்லாம் மார்க்கெட் பார்க்காது. இவன் ஏழை பணக்காரன் ஒன்றும் இல்லாதவன் நகை அடமானம் வச்சுட்டு வந்து மார்க்கெட்டில் அதெல்லாம் மார்க்கெட் பார்க்காது. மார்க்கெட்டுக்கு அதான் சொல்லலை, சென்டிமெண்ட் தான் இருக்குது. மார்க்கெட் வந்து அதோட ப்ரைஸை அந்த இதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கும். மார்க்கெட் கண்ட்ரோல் ஆஃப் இயரில் போகுதுன்னா இன்னும் கொடூரமாக போகும். இவ்வளோ தூரம் போச்சு, இவ்வளோ ஏறாதா அப்படிலாம் ஏறாது, கொடூரமாக போகும். இதை பற்றியெல்லாம் நான் பழைய வீடியோவில் தெளிவாக சொல்லியிருக்கேன். அப்போ மார்க்கெட் வந்து அது சென்டிமெண்ட்டை தான் ஃபாலோ பண்ணும். மார்க்கெட் வந்து எமோஷன் கிடையாது. எத்தனை பேர் வேணாலும் வச்சு நகட்டி அரைச்சிக்கிட்டு பழி கொடுத்துட்டு போயிட்டே இருக்கும். அதான் நான் சொன்னேன், இது யுத்தம் நடக்கிற இடம். யுத்தம் நடக்கிற இடத்துல எமோஷனுக்கு வேலை இல்லை. புரியுதுங்களா? அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வார் சென்டிமெண்ட் மட்டும்தான் அங்கே இருக்கும். எப்படியாவது நாட்டை பிடிக்கணும், அது மட்டும்தான் அவங்களோட அல்டிமேட் சென்டிமெண்ட்டாக இருக்கும். அங்கே வந்து ஐயோ பாவம் இத்தனை பேர் சாகுறாங்களே, இவ்வளோ இது ஆகுது அவ்வளோ, அதெல்லாம் அங்கே எமோஷனுக்கு இடமே இல்லை. அதனால தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், இது பணக்காரனுக்கான பிஸ்னஸ். இது பணக்காரன் மட்டும்தான் இதில் ஜெயிக்க முடியும். இல்லை நீங்கள் பணம் உங்கள்கிட்ட பெரிய அளவில் இல்லைன்னா, உங்கள் கையில் இருக்கிற இன்னொரு ஆயுதம் வந்து டைமு. டயத்தை யூஸ் பண்ணி உங்கள் பணத்தை எப்படி ஸ்ட்ராங்காக யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிச்சுன்னா நீங்களும் ஜெயிக்கலாம், நீங்களும் பணக்காரன் தான் இங்கே. புரியுதுங்களா? இதுதான் விஷயம். ஒன்று நமக்கு புதையல் இருக்கிற இடம் தெரியணும், இல்லைன்னா புதையல் இருக்கிறவனோட கூடவே இருக்கணும். அவன் எந்திரிச்சு போனால் எந்திரிக்கணும், அவன் தூங்குனா தூங்கணும். சொல்லப்போனால் அவன் தூங்குனா கூட நம்ம தூங்கக்கூடாது. அப்போ இவ்வளோ கிளாரிட்டியாக இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், அவன் புதையல் எடுக்கும்போது சரி இந்த கூட இருந்த பாவத்துக்கு ஏதோ கொஞ்சம் வச்சுக்கன்னு கொடுப்பான். அதே மாதிரி தான் நம்ம ப்ராஃபிட் எடுக்கிறோம். நம்மளோட பெரிய இதெல்லாம் கிடையாது, பயங்கரமான நாலேஜ் அதெல்லாம் கிடையாது. எங்கே என்ன நடக்கும், பெரிய பணக்காரன் எங்கே வருவான், அந்த இடத்துக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத நான் தெளிவாக சொல்லித்தரேன். அதனால தான் எழுத படிக்க தெரியாதவங்க கூட நம்மளோட ட்ரைனிங் முடிச்சோடனே ப்ராஃபிட் எடுக்கிறாங்க. ஒரு 10 டெமோ ட்ரேடர்லேருந்து அவங்களோட நாலேஜ் ஃபுல்ஃபில் ஆகி ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு அடுத்து நெக்ஸ்ட்னு ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. அதுதான் முக்கியம். அதனால் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழில், நான் நேற்று சொன்ன சாப்டரில் சொன்னதான், ஒரு தொழில் வந்து அதோட யதார்த்தம் தான் தெரிஞ்சால் ஜெயிச்சிடலாம். தொழிலை வந்து நீங்கள் நிறைய கற்றுக்கணும்லாம் கிடையாது, முழுசாக தெரிஞ்சுக்கணும். ஆனால் அது ரொம்ப முக்கியம். கற்றுக்கிறது வேற, தெரிஞ்சுக்கிறதுக்கு வேற. என்னெல்லாம் பண்ணணும், ஒரு தொழிலுக்கு என்னெல்லாம் தேவைங்கிறத முழுசாக தெரிஞ்சுக்கணும். அதை ப்ராக்டிஸ் பண்ணி அந்த அனுபவம் இருக்கணும், அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், அந்த ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஃபிட்னஸ் இருந்தால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும். சும்மா நான் ஏற்கனவே இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன் இல்லையா, சும்மா இதெல்லாம் நீங்கள் பார்க்கறதுனாலலாம் பணம் வராது. பார்க்கும்போது ஜாலியாக இருக்கும், சூப்பராக இருக்குது சார் உங்கள் வீடியோ, உலகத்தில் யாருமே சொல்லலை, அதெல்லாம் கரெக்டு தான், அதான் எனக்கே தெரியுமே. உலகத்தில் யாருமே சொல்லலைன்னு நானே சொல்லிட்டு தானே இருக்கேன். அப்புறம் நான் சொல்லுறது என்னது திரும்ப என்கிட்ட சொல்கிறதுல என்ன இருக்குது, அது எனக்கே தெரியும். ஆனால் அதில் சக்ஸஸ் கிடையாது. நான் தான் சொல்கிறேன் இல்லையா, டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலில் சக்ஸஸ் இல்லை. திரும்ப திரும்ப அதான் சொல்கிறேன், அதில் எல்லாம் சக்ஸஸ் கிடையாது. இது பணக்காரனுக்கான தொழில். நீங்கள் உங்கள் பணத்தை ஒரு பணக்காரன் எப்படி நிர்வாகம் பண்ணுறானோ அது மாதிரி அவனோட சேர்ந்து நிர்வாகம் பண்ணணும். அவனுக்கு ஆப்போசிட்டில் போனீங்கன்னா ஆப்படிச்சிருவான். அவனோட சேர்ந்து அவன் எந்த இடத்துல வர்றானோ, சொல்லப்போனால் அவன் வந்ததுக்கப்புறம் அவன் பின்னாடி வாழை பிடிச்சிட்டு போனோம்னா ஜெயிக்கலாம். அதனால தான் எங்களோட ஒவ்வொரு ட்ரேடும் ப்ராஃபிட் வர காரணம் என்ன, அவன் வந்ததுக்கப்புறம் அந்த கன்ஃபர்மேஷன்லாம் கிளியர் ஆனதுக்கப்புறம் நாங்கள் அந்த இடத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை தெளிவாக பண்ணிகிட்ருக்கோம். பெரிய டெக்னிக்கல்லாம் ஒன்றும் கிடையாது. அதான் நான் சொல்கிறேனே, ஒரு புள்ளி கூட வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் சார்ட்டில், அப்புறம் என்ன டெக்னிக்கல் பெருசாக இருக்க போதாங்க, ஒன்றும் இருக்காது. ரைட்டுங்களா? ஸோ அதனால் இந்த வீடியோ ஒவ்வொன்றையும் நீங்கள் தெளிவாக பாருங்கள், முழுசாக கற்றுக்கங்க. அதான் முக்கியம். கற்றுக்கணுங்கிறத விட கற்றுக்கிறது வேறு. இப்போ நான் கொஞ்சம் நேரம் முன்னாடி சொன்னால் கற்றுக்கிறதுலாம் மேட்ரு கிடையாது. ஏன்னா நம்மளோட ட்ரைனிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா 95% ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். 5% ஒரு 4-5 நாளைக்கு தியரி இருக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் தியரியெல்லாம் தூக்கி போட்டுருவோம். நீங்கள் உட்காந்து சம்மரி நோட்ஸ் இதை எழுதுனதோட முடிஞ்சு போச்சு. அடுத்து ஒவ்வொரு விஷயங்கள் கிடைக்க நீங்கள் எழுதிட்டு இருப்பீங்க, அவ்வளோதான். பட் 95% 3 மாதத்தில் டெய்லி 1 மணி நேரம் நீங்கள் டைம் போடுவீங்க உங்களோட ஃப்ரீ டைமில். அப்போ நீங்கள் போடுற அந்த டைமில் 95% ப்ராக்டிக்கல் தான் இருக்கும். அப்போ யோசிச்சு பாருங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் கற்றுக்குறீங்க. புரியுதுங்களா? ஸோ எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, எந்த அளவுக்கு அதை அனுபவமாக்குறீங்க, எந்த அளவுக்கு அந்த லாபத்தை பார்க்க உங்களோட கான்ஃபிடென்ட் லெவல் அதிகமாக இருக்கும். நாலேஜ், சைக்காலஜிக்கல் ஃபிட்னஸ், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட் சம்மந்தமான விஷயங்கள், இது எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணுற ட்ரேடிங் சிஸ்டம், இது எல்லாம் க்ரோ ஆகிட்டே இருக்கும். டெக்னிக்கல் ஃபண்டமெண்டல்ங்கிறது ஒன்றுமே கிடையாது. அது எதுக்காக பண்ணோன்னா கொஞ்சம் டைட் பண்ணுவோம், அவ்வளோதான். டெக்னிக்கல் ஃபண்டமெண்டலை டைட் பண்ணுவோம்.
இவ்வளவுதான் விஷயங்கள். ஸோ அதனால ஒவ்வொரு வீடியோவும் நீங்க தெளிவா பாருங்க, நுணுக்கமா நீங்க தெரிஞ்சுக்கலாம். நீங்க என்னெல்லாம் தப்பு பண்ணீங்க, எப்படி ஒரு பணக்காரன் ஜெயிக்கிறான், இது மொத்தத்துல பணக்காரனுக்கான தொழில். நான் திரும்பவும் அதான் சொல்றேன், இங்க ஏழைகளுக்கெல்லாம் இங்க இடம் கிடையாது. புரியுதுங்களா? இங்க வந்துட்டு மார்க்கெட் ஐயோ இது போச்சு அது போச்சு, 7 வருஷமா இருக்கேன் 10 வருஷமா இருக்கேன். காரை ஓட்ட தரலன்னு இங்க எத்தனை வருஷமா இருந்தானே, எடுக்கிறதெல்லாம் டயத்தெல்லாம் இடிக்கத்தான் செய்வீங்க, கை போகும் கால் போக தான் செய்யும். அது உங்களோட தப்பு, அது மார்க்கெட்டோட தப்பு கிடையாது. சண்டை நடக்கிற இடத்துல முழுசா அந்த கவசங்களோட நீங்க வரணும், ஆயுதங்களோட வரணும். சும்மா வெறுங்கையை வீசிக்கிட்டு வேடிக்கை பார்க்க வந்தா எந்த திசையிலேருந்து என்ன வருதுன்னு தெரியாது. அது உங்களோட தப்பு. அதை நான் திரும்ப திரும்ப சொல்றது. மார்க்கெட்டை குறை சொல்லாதீங்க, தொழிலை குறை சொல்லாதீங்க. தொழிலுக்கு உண்டான நேர்த்தியோ அதுக்கு உண்டான ஃபிட்னஸோட நீங்க வர்றீங்களான்னு முதல்ல யோசிங்க. நீங்க இல்லாம சும்மா தொழிலை போட்டு குறை சொல்லாதீங்க. இதே தொழில தானே நானும் இருக்கேன் 25 வருஷமா. அப்ப எனக்கு மட்டும் எப்படி லாபம் வருது? இதே தொழில் தானே என் ஸ்டூடெண்ட்க்கு சொல்லி கொடுக்குறேன். அதே இதில் தானே அவங்க டெமோ லைவ்னு ப்ராக்டிஸ் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு மட்டும் ப்ராஃபிட் எப்படி வருது? அதனால அதோட யதார்த்தம், அதோட ஃபிட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் எல்லா வீடியோலையும் இதை பத்தி நான் சொல்லிட்டு இருக்கேன். சும்மா ஒரு விஷயத்த மட்டும் கொடுக்கறது என் வேலை கிடையாது. சும்மா ஆசை வார்த்தை காட்டிட்டு அதெல்லாம் சூப்பரா பண்ணலாங்க, இங்க போட்டா இங்க வருங்க, அங்கே போட்டா இங்க வருங்க, பணத்தை அள்ளிடலாங்க, இதெல்லாம் நான் எந்த வீடியோலையும் சொன்னதே இல்லை. அள்ளலாம், இதெல்லாம் உண்மைதான். ஆனா இதுக்கு சில ப்ராசஸ் இருக்கு. கடைசியில தான் அதெல்லாம் நடக்கும், கடைசியில தான் நடக்கணும். சும்மா அட்வான்ஸா ஃப்ளூக்கில் ஒன்று ரெண்டு நடந்துச்சுன்னா கட்டாயம் உங்க பணம் மொத்தம் போயிடும். நான் அடிக்கடி சொல்றதான், மார்க்கெட் யாரையும் ஏமாத்தாது, ஆனா எவங்கிட்டையும் ஏமாறாது. அதுவும் முக்கியம். சும்மா 4 ட்ரேட்ல நீங்க அப்படியே ஃப்ளூக்கில் எடுத்துட்டு போன மாதிரி தெரியும், மொத்தமா உருவிட்டு வெறும் ஆளா அனுப்பிச்சிரும். புரியுதுங்களா? வெறும் ஆளா உங்களை அனுப்பிச்சிரும். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அதனாலதான் நான் ஒவ்வொரு வீடியோலையும், புரியுதுங்களா, சும்மா இதை சொல்றதோட இல்லாம அதை ஏன் ஸ்ட்ராங்கா சொல்றேன் அப்படின்னா, ரொம்ப கவனமா இருங்க. மார்க்கெட்ல அதாவது என்ன, எவ்வளவோ தொலைச்சவங்கள நான் பார்த்துட்டேன், எவ்வளவோ தொலைச்சவங்கள பார்த்துட்டேன். இப்போ கூட லாஸ்ட் 2 days சாட்டர்டே சண்டே கூட இப்போ அந்த பிரதர் வந்து நம்மளோட பேட்சுக்கு வந்திருக்காரு சிங்கப்பூர்ல இருந்து. அவர் கூட பார்த்தீங்கன்னா சிங்கப்பூர்ல வேலை பார்த்து ஃபோரெக்ஸ் மார்க்கெட்ல $50,000 $50,000 லாஸ் பண்ணிட்டாரு. $50,000 லாஸ் பண்ணிட்டாரு. நல்லா யோசிச்சு பாருங்க. டோட்டல் ஃபேமிலியும் சிங்கப்பூர்ல இருந்திருக்காங்க. அவங்க டோட்டல் ஃபேமிலியும் சிங்கப்பூர்ல இருந்து $50,000 பேங்க்ல கடன் லோன் வாங்கி உள்ள போட்டு மொத்தமா போயிடுச்சு. போன உடனே என்ன பண்ணாரு, குடும்பத்தை வச்சு சமாளிக்க முடியல, குடும்பத்தை இந்தியாவுக்கு அனுப்பிச்சு விட்டாரு. அனுப்பிச்சு விட்டுட்டு கிட்டத்தட்ட 7 வருஷம் ஏதோ சொன்னாங்க, சரியா எனக்கு ஞாபகம் இல்லை, 5 வருஷமா 7 வருஷமா சொன்னாங்க. மாச சம்பளத்தை ஃபுல்லா மொத்தமா வாங்கி பேங்க் கடன் 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 கடன். நல்லா யோசிச்சு பாருங்க. குடும்பத்தோட சிங்கப்பூர்ல இருந்து நிம்மதியா இருந்திருப்பாங்க, சந்தோஷமா இருந்திருப்பாங்க, ஒரு கனவுகளோட இருந்திருப்பாங்க. அப்ப குடும்பத்தை சமாளிக்க முடியலன்னு மறுபடியும் இந்தியாவுக்கே அனுப்புறாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பெயின், எவ்வளவு பெரிய இழப்பு யோசிச்சு பாருங்க. சிங்கப்பூர்ல ஒரு குழந்தைகள் படிச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும் அதுகளோட லைஃப் ஸ்டைல், அந்த ஃபேமிலி அட்மாஸ்பியர் என்ன மாதிரி இருந்திருக்கும். அப்ப அவர் தனியா இருந்து சோத்துக்கு கஷ்டப்பட்டு தனியா சமைச்சு இல்லை எங்கேயோ போய் சாப்பிட்டு இவரே பார்த்து இவரே இருந்து கடன், ஒரு பக்கம் கடன், ஒரு பக்கம் ஃபேமிலி இல்லை, ஒரு ஆறுதலுக்கு ஆள் இல்லைன்னா அது எவ்வளோ பெரிய பெயின். அப்போ யோசிச்சு பாருங்க. 7 வருஷம் வாங்கின சம்பளத்தை ஃபுல்லாக கட்டியிருக்காங்க. வெறும் $500 மட்டும்தான் அவர் எடுத்துப்பாராம் சிங்கப்பூர் டாலர் செலவுக்கு. அதை ஃபுல்லாக 7 வருஷம் கடன் கட்டியிருக்காரு. யோசிச்சு பாருங்க. 7 வருஷம் நரக வாழ்க்கை. இப்போ இருக்காங்க நம்மளோட பேட்சில், இந்த இந்த கரண்ட் பேட்சில் அவங்க இருக்காங்க. நான் சும்மா வந்து யாரோ இல்லாதவங்கள நான் சொல்லலை, இப்போ இருக்காங்க. இந்த பேரை மட்டும் நான் பப்ளிக்கில் சொல்ல விரும்பலை. ஆனால் இப்போ இப்போ நம்மளோட கரண்ட் பேட்சில் இருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி எத்தனையோ பேரை நான் என்னோட 25 வருஷத்துல பார்த்துருக்கேன். இந்த மாதிரி அனுபவங்கள் எல்லாம் நீங்க நிறைய பார்க்காதனால தான் உங்களுக்கு அதோட சீரியஸ்னஸ் தெரில. பார்த்ததுனால தான் நான் குழந்தைக்கு சொல்ற மாதிரி சொல்றேன், கவனமா இருங்க கவனமா இருங்க. இனிமே மார்க்கெட்ல ₹1 கூட இழந்துடக்கூடாது. நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில இல்லைன்னா கூட பரவாயில்லன்னு ஏன் சொல்றேன், யோசிச்சு பாருங்க. நல்லா என் வீடியோ பாருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க, இன்னும் போடுங்க, பணத்தை போடுங்க. நல்ல ஆசை வார்த்தையே காட்டிக்கிட்டே இருந்தா எனக்கு ஒரு நஷ்டம் கிடையாது. ஏன் உங்களை வந்து இப்படி நான் தடுத்து வச்சுக்கிட்டே இருக்கணும்? உங்களை ஏன் இப்படி ஒரு யார் முதல்ல தடுப்பா? உங்க அப்பான்னா என்ன சொல்லுவாரு? டேய் ஒழுங்கா பண்ணு, தெரியாத தொழில் பண்ற, அவசரப்பட்டு பணத்தை போட்டுறாத, அதை செஞ்சிடாத, பணம் போயிடுச்சுன்னா கஷ்டம்டா, வாழ்க்கையில சம்பாதிக்க இப்படி. அதே மாதிரி தானே நானும் சொல்றேன். அப்ப இது என்னன்னா உங்க மேல உள்ள அக்கறையில சொல்றேன். ஏன் நிறைய பேரை நான் அப்படி பார்த்துட்டு இருக்கேன். இப்ப யோசிச்சு பாருங்க. $50,000 சின்ன காசு கிடையாது. அப்போ 7 வருஷம் கடன் கட்டுற நிலைமைக்கு ஆளாகி குடும்பத்தை இந்தியாவுக்கு அனுப்பிச்சா அது எவ்வளவு பெரிய பெயின், யோசிச்சு பாருங்க. அந்த மாதிரி லைஃப்ல நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன். அது மாதிரி நான் ஒரு கடந்த இதில் கூட சொன்னேன்ல, ரிட்டையர் ஆகி ₹70 லட்சம் சம்திங் ஒரே வாரத்தில் லாஸ் பண்ண ஒரு ஆப்ஷன் ட்ரேட்ல இன்னைக்கும் தனியாக குடும்பத்தோட விட்டு தனியாக சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு
இந்த வயசுலயும் தனியா இருக்காருன்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த மாதிரி எத்தனையோ பேரை நான் பார்த்துருக்கேன். அதனால தான் நான் உங்களுக்கு என்ன சொல்றது, திரும்ப திரும்ப சொல்றது, அதோட சீரியஸ்னஸ் தெரியாம மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணாதீங்க. மார்க்கெட் வந்து ஃப்ளூக்ல கொடுக்குற மாதிரி தான் இருக்கும், அது மொத்தத்தையும் பறிச்சுட்டு போயிடும். புரியுதுங்களா? மார்க்கெட் வந்து ஒரு சூதாட்டம் மாதிரி. உண்மையிலே சூதாட்டம் மாதிரியான்னு கேட்டால் சூதாட்டம் மாதிரி தான். சூதாட்டம் மாதிரின்னா என்ன? நீங்க அந்த மாதிரி அப்ரோச் பண்ணீங்கன்னா அது சூதாட்டம் தானே. அதுக்கு யாரும் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. நீங்க லாட்டரி சீட்டு 100 ரூபாய்க்கு வாங்கினா 1 கோடி ரூபாய் சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லாருக்கும் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கா? அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்றீங்க, மார்க்கெட்ல ஏதோ ஒரு ட்ரேட்ல ஃப்ளூக்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குற அவுட் ஆஃப் த மணி 10,000 ரூபாய்க்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா எல்லா டைமும் போகுமா? எல்லாருக்கும் போகுமா? நான் ஒரு அவுட் ஆஃப் த மணி வாங்கியிருக்கேங்க, 10,000 ரூபாய் வந்துடும், நான் அது வந்தவொடனே உங்களுக்கு வீட்டு வாடகை தந்துடுறேன்னு சொல்ல முடியுமா? அதுக்கு பேர் தொழில் கிடையாது, அது சூதாட்டம். நீங்க மார்க்கெட்டு சூதாட்டமா நீங்க பண்ணிட்டு மார்க்கெட் சூதாட்டம்னா யார் என்ன பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. சூதாட்டம் நடத்துறவனு கூட சூதாட்டம் பிஸ்னஸா பண்றவனுக்கு அது பிஸ்னஸ். இப்போ லாட்டரி சீட்டு விற்கிற கவர்மெண்ட் கூட என்ன, அது வந்து எவனுக்கு பரிசு விழுகுதோ விழுகலையோ கவர்மெண்ட்டுக்கு 2-3 கோடி ரூபாய் லாபமா போயிடும், அவனுக்கு அது பிஸ்னஸ். வாங்குறவனுக்கு தான் அது சூதாட்டம். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு தொழில். நீங்க சூதாட்ட மாடல்ல உட்காந்து பண்ணிட்டு இருக்கீங்க, அதான் பிரச்சனை. தப்பு வந்து மார்க்கெட்ல கிடையாது, நீங்க சூதாட்டமா பண்ணிட்டு இருக்கீங்க. ஜெராக்ஸ் மிஷின், ஒரு மிஷினை வாங்கி போட்டு ஜெராக்ஸ் எடுத்தா பரவாயில்ல, நீங்க 500 ரூபா நோட்டை ஜெராக்ஸ் எடுத்தீங்கன்னா அதுக்கு பேர் உங்களை என்ன சொல்றது? இல்ல இல்ல நானும் ஜெராக்ஸ் தானே எடுத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னா அதை ஏத்துக்க முடியுமா? அதே மாதிரி வேலையை தான் இங்க உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஒரு மார்க்கெட்டை எப்படி அப்ரோச் பண்ணணும், எந்த இடத்துக்கு எவ்வளோ பணம் போடணும், என்ன மாதிரி பண்ணணும், முழுசா நம்ம கத்துக்கிட்டோமா? நான் ஏற்கனவே சொல்றேன், ஒரு ட்ரேடை அப்ரோச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் 10 கேள்வி இருக்கு. அந்த 10 கேள்விக்கு முழுசா உங்கள்ட்ட ஆன்சர் இருக்கா? இந்த மாதிரி எதுவுமே தெரியாம மார்க்கெட் முதல்ல உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? இப்போ இந்த செகண்ட் உங்க கண்ட்ரோல்ல இருக்கா? உங்க கண்ட்ரோல்ல இருக்கான்னா மார்க்கெட் ட்ரேட் எடுத்து முடிக்கிற வரைக்கும் உங்க கண்ட்ரோல்ல இருக்கணும். அப்ப எதுவுமே இல்லாம சும்மா நீங்க வந்து 1000 ரூபாய் போட்டா 2000 ரூபாய் எடுத்துடலாம்னு வந்தீங்கன்னா அப்ப நீங்க மார்க்கெட் சூதாட்டமா தானே பாக்குறீங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் மார்க்கெட் சூதாட்டம் தான். புரியுதுங்களா? அப்ப நீங்க அப்படி பண்ணிட்டு மார்க்கெட்டை குறை சொல்றதுல எந்த விஷயமும் கிடையாது. மார்க்கெட்டுங்கிறது சூதாட்டம் கிடையாது, இது தொழில். அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றது, பேங்கோட பணம், மியூச்சுவல் ஃபண்ட் பணம், என்னோட பணம், என் கிளைண்டோட பணம், பல ஆயிரம் பேரோட பணம் ஏன் இங்கே வருது அப்படின்னா இது தொழில். தொழிலா பண்ணா லாபம் எடுக்க முடியும், தொழிலா பண்ணா அதுக்கு உண்டான நேச்சர்ல லாபம் எடுக்க முடியும். தொழிலா பண்ணா அபரிதமா லாபம் எடுக்க முடியும். ஏன்னா இங்க 99% பேர் தோத்து போறாங்க. அத்தனை பேரோட லாஸும் சரியா பண்றவங்களுக்கு லாபமா போய் சேர்ந்துரும். இதான் விஷயம், வேற ஒண்ணும் இங்க நடக்கல. அப்ப அந்த விஷயம் உங்களுக்கு தெளிவா தெரியணும். சும்மா ஏனோதானோன்னு சும்மா ஒரு 2 விஷயம் தெரிஞ்சோடனே உடனே ஓகே இப்படி எடுத்தேன் அப்படி எடுத்தேன், 4 ட்ரேடு ப்ராஃபிட் வரும்போது நல்லா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஓ சூப்பரா இருக்கேன்ற மாதிரி தான் இருக்கும். அது பிடிக்கிட்டு போகும்போது தான் தெரியும் அங்க மார்க்கெட் உங்க கண்ட்ரோல்ல வைக்க முடியுதா, அங்க இருந்து நீங்க ப்ராஃபிட் கொண்டு வர்றீங்களான்றது அங்கதானே இருக்கு. அப்பதானே தெரியும் நீங்க யாருன்னு. இப்போ நீங்க மார்க்கெட் காட்டுற மாதிரி தெரியும், நீங்க அறிவாளி மாதிரியும் மார்க்கெட் முட்டாள் மாதிரி தெரியும். மார்க்கெட் ஒரு தடவை அந்த அவதாரம் எடுக்கும்போது அப்பதான் தெரியும், ஆகா நமக்கு இன்னும் இவ்வளவு லாஸ், ஒரே ட்ரேட்ல இவ்வளவு போயிடுச்சு அவ்வளவு போயிடுச்சுன்னு சொல்லும் போதுதான் நம்ம எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கணும் அப்ப தெரியும். அதான் சொல்ல, மார்க்கெட் வந்து யாரையும் ஏமாத்தாது. கரெக்டா பண்ணா, தொழிலா பண்ணா யாரையும் ஏமாத்தாது. அடிக்கடி சொல்றதுதான், கடவுள் யாருக்கும் கடன்காரனா இருக்க மாட்டாரு. ஒரு 3 வருஷம் 3 மூடை நெல் விதைக்கிறீங்க, விளையல. 4வது வருஷமும் கடவுளை நம்பி விதைச்சிங்கன்னா 4 மூடை தான் உங்களுக்கு ஆக்சுவலா அவர் கொடுத்துருக்கணும், ஆனா அவர் 40 மூடை கொடுப்பார். அதுதான் தொழில், அதான் இயற்கை, அதான் கடவுள். அதே மாதிரிதான் அதுக்கு உண்டான விஷயத்த சரியான அளவுகள்ல யதார்த்தமா நேர்த்தியா பண்ணணும் தொழிலை. புரியுதுங்களா? நேர்த்தியா சரியான அளவுல கரெக்டா நீங்க பண்ணீங்கன்னா தொழில் வந்து உங்களை காப்பாற்றும், கைவிடாது. அதே மாதிரிதான் மார்க்கெட், இது வந்து ஒரு தொழில். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த தொழில் வந்து உங்களை ஏமாத்தாது, ஆனா யாருக்கிட்டையும் ஏமாறவும் செய்யாது. நீங்க ஃப்ளூக்குள்ள எல்லாம் போயிட்டு அப்படி எடுத்துட்டு வந்துடலாம் இப்படி எடுத்துட்டு வரலாம், வெறும் டெக்னிக்கலை மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு ட்ரேடு பார்த்துடலாம் லாபம் சம்பாதிச்சிடலாம், கனவுலே நினைக்காதீங்க. அது இந்த 1-2 ட்ரேடு லாபம் வர்றது அது பயங்கரமான ஆபத்து. அதுதான் நான் சொல்லுவேன், அதிக ஆபத்து அது. உங்களுக்கு எல்லாமே தெரியுன்ற மாதிரி ஒரு இமேஜினை கொடுக்கும் இந்த டெக்னிக்கல் வீடியோஸ், ஆனா உங்களுக்கு ஒண்ணுமே தெரியலைங்கிறது இப்ப தெரியாது. புரியுதுங்களா? அதனாலதான் நான் திரும்ப திரும்ப தெளிவா சொல்றேன். ஸோ அதனால இந்த வீடியோலாம் நீங்க தெளிவா பாருங்க. பார்க்கறது மட்டும் கிடையாது, என்ன சொல்றேங்கிறத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. புரியுதுங்களா? புரிஞ்சுக்கோங்க. நீங்க சூடுபட்டு தான் தீ சுடுன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம்னு நான் சொல்றேன். அப்புறம் மொத்த உடம்பு வெந்து போய் கிடந்துக்கிட்டு ஆமா நீங்க சொன்னது கரெக்டு தான் சொல்லி ஒரு புண்ணியமும் கிடையாது. அப்புறம் நான் சொன்னது கரெக்டு தானே, அதானே நான் முன்னாடியே சொன்னேன், நடக்க போறதுக்கு முன்னாடியே சொன்னேனே. அப்புறம் நடத்தி தான் இதை புரிஞ்சுக்கணும்னா உங்களை மாதிரி என்ன சொல்றது, ஒரு அதுக்கு என்ன வார்த்தை சொல்றதுன்னு கூட கிடையாது, ஒரு ஆள் வந்து உலகத்திலே கிடையாது.
ஸோ அதனால் கவனமாக இருங்க. சரிங்களா? ஒவ்வொரு வீடியோவும் பாருங்கள், தெளிவாக இருக்குது. ஒவ்வொரு வீடியோவில் உள்ள டிஸ்க்ளைமரை நீங்கள் தெளிவாக ஃபாலோ பண்ணுங்கள். சரியா? இது வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி.